கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்செந்தூரில் இவ்வளவு பெரிய கோயில் கிடையாது, சாதாரணமாக இருந்தது அந்த கோயில். ஒரு சாமியார் படுத்து தூக்கிட்டு இருந்தார். முருகா 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 முருகா, ஒரு தரம் முருகான்னு சொன்னா எல்லா பாவங்களும் போயிடுமா. முருகா எனவோர் தரமோ தடியால் முடிமேல் இணைதான் அருள்வோனே. ஒரு தரம் முருகான்னா 2 காலையும் கொண்டாந்து தலையில வச்சிருவானா, ஏண்டா என்னத்தானே கூப்பிட்டேன்னு. முருகா முருகா முருகா, இந்த பிச்சைக்கார புண்ணியவான் பிச்சை எடுப்பாரு, சாப்பிடுவாரு, முருகனை நினைப்பாரு, படுத்து கிடப்பாரு, முருகனை போய் பார்த்துட்டு வருவார். அப்போ முருகன் கடலை பார்த்து இல்லை, கடலுக்கு பின்பக்கம் காமிச்சுட்டு இருந்தார். ஊரை பார்த்து இருந்தார் திருச்செந்தூர் முருகன். ஊரை பார்த்து இருப்பார், பின்னாக கடல். இந்த சாது அங்க போய் காத்து கிடப்பார். முருகா முருகா. திருச்செந்தூர்ல மத்தியான சாப்பாடு தெரியுமா உங்களுக்குன்னா? சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிற பொழுது என்ன செய்வாங்க தெரியுமா? 2 சாதத்தை கொண்ட சாதுக்களுக்கு கொடுப்பாங்க. சாதுக்கள் சாப்பிட்ட அப்புறம்தான் முருகனுக்கு உச்சி காலத்திலே நைவேத்தியம். அது என்ன சாதுக்களுக்கு சாப்பாடு? அதுக்கு பேரு சாட்சி போஜனம். தானா சாப்பிடப்படாதான், யாருக்காவது கொடுத்து சாப்பிடணுமா. முருகப்பெருமான் நைவேத்தியம் முதல்ல சாதுக்களுக்கு, அப்புறம்தான் முருகனுக்கே. இன்னைக்கும் சாட்சி போஜனம்னு பேர். தாக்கமருக்கொரு சாரையை வேறொரு சாட்சியரப்பசியாரியை நீரடு சாஸ்திரபடி கதி தூரனை. திருத்தடியில பாடுற திருப்புகள். சாமி நான் சாட்சி இல்லாம சாப்பிட்ட பாவி அப்படின்னு அருணகிரிநாதர் அழுதார். சாட்சி வச்சுக்கிட்டுத்தான் சாப்பிடணுமா. உங்களுக்கு புரியுதா? ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த பத்தியா இதான் மைசூர் பாக்கு பார்த்துருக்கியா, இது அல்வா பார்த்துருப்பில்ல, இதுவா சாட்சி. தப்பு, அவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணுமா, கொடுக்காம சாப்பிடக்கூடாதான். இன்னைக்கும் திருச்செந்தூர்ல சாட்சி போஜனம். முதல்ல சாதுக்கள் சாப்பிட, அப்புறம்தான் சாமிக்கு நைவேத்தியம். இந்த சாது அந்த சாதத்தை வாங்கி சாப்பிட்டு முருகான்னு படுத்து கிடப்பார். சாதம் வேற, பிரசாதம் வேற. பிரசாதம்னா விசேஷமான சாதம், பிரணவம்னா விசேஷமான புதுமை, பிரகாரம்னா விசேஷமான சுத்து, பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு. பிரன்னா விசேஷமான, சும்மா சுத்துனா அது மாலை ஆரம், சாமியை நினைச்சுக்கிட்டே சுத்துனா அது பிரகாரம். சவம்னா வெளிப்படுவது, பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு, பிரசாதம்னா விசேஷமான சாதம். சாதம் சாப்பிட்டு அடுத்த பிறகு உண்டு, பிரசாதம் சாப்பிட்டு அடுத்த பிறகு கிடையாது. ஆனா பிரசாதம் கொஞ்சம் தான் சாப்பிடும், மூன்று கணக்காக வாங்கி சாப்பிட முடியாது. 1981 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி, நான் எத்தனை முறை கட்டுறேன்னு தேதி அதை ஒழுங்க சொல்லுவேன். 7/1/1981 மதுரை மீனாட்சி கோயில்ல கவியரசு கண்ணதாசன் சாமி கும்பிடுறார். பக்கத்துல 4-5 பேர் இருக்கிறாங்க, அதுல நானும் ஒரு ஆள். இந்த தேதியை மறக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமில்ல, 408 கவிஞர்கள் கலந்து கொண்ட ஒரு பொற்கிளி கவிதை போட்டியில் ஒரு கவிஞருக்கு முதல் பரிசு கிடைச்சது. எம்ஜிஆர் வந்து கொடுத்தார். அந்த கவிஞர் இப்போ உங்களுக்கு முன்னால பேசிட்டு இருக்கிறார். நான் எப்படி இதை மறக்க முடியும் சார்? என் வாழ்க்கையில முக்கியமான நாள் 7/1/1981. கவியரசு கண்ணதாசன் முன்னால் நிற்க, டி.எம். சௌந்தரராஜன் இந்த பக்கம், நாங்கெல்லாம் பின்னால நிற்கிறோம் கோயிலுக்குள்ள. அர்ச்சகர் விபூதி கொடுத்தார். கண்ணதாசன் வாக்கி நல்லா பூசினார். அவருக்கு நெத்தி எங்க தொடங்குது இல்லை, நெத்தி எங்க முடியுது, தலை எங்க தொடங்குதுன்னு தெரியாது, வலுவலுன்னு இருக்கும். நல்லா பூசிட்டார். வீடியோ கேமராவில் படம் எடுக்கிறான். இந்த ஓரத்தில் ஒரு அர்ச்சகர், ஆகா கெட்டு போச்சே. அந்த காலத்தில் வீடியோ எல்லாம் பெருசு சார். 1981 எங்க ஊர்ல டிவி எல்லாம் வராத காலம், ரொம்ப குறைச்சல். ஆஹா, இந்த ஆளு விபூதி கொடுக்கறத டிவியில கொண்டாடுறான், வீடியோ கேமரா எடுத்துட்டான். நாளைக்கு ஆத்துக்காரி நம்மளை திட்ட போறா, அங்க போயுமா விலகி நின்று கேட்பாங்க. என்ன பண்றது? அவருக்கு அவருக்கு
அந்த அர்ச்சகர் என்ன பண்ணாரு, ஒரு தாம்பாளத்தில் விபூதியை போட்டு எடுத்துக்கிட்டு வந்தார். தாம்பாளம்னு தான் சொல்லணும், தட்டுன்னு சொல்லக்கூடாது. பணத்தட்டுன்னு சொல்லக்கூடாது. தட்டுன்னா முடைன்னு அர்த்தம், டிஃபிஷியன்சி, பற்றாக்குறை. பணத்தட்டுன்னு சொல்லவே கூடாது. பணம் வைக்கிற தாம்பாளம், அதான் வார்த்தை. ஒரு தாம்பாளத்தில் சாதம் இது விபூதியை போட்டு கொண்டாந்துட்டார். அவரு கண்ணதாசனுக்கு விபூதி கொடுக்கிறார். கண்ணதாசன் சொன்னாரு, நான் வாங்கிக்கிட்டே இருக்கார். வாங்கிக்கிட்டே ஒரு தடவை வாங்கிக்கிட்டார். பக்கத்தில் VN சிதம்பரம் செட்டியார்னு அவர் தான் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன். அண்ணே இன்னொரு தடவை வாங்கிக்கிறீங்க. என்ன இவருக்கு தெரியும் இந்த கேமரா அவங்க படம் எடுக்கணும். இந்த அர்ச்சகர் பாவம். கண்ணதாசன் சொன்னார், சிவன் சொத்து ஒரு முறைக்கு மேலே வாங்கப்படாது. கோயிலில் பிரசாதம் விபூதி கூட 2வது முறை வாங்கப்படாது. ஞாபகத்தில் வச்சுங்க. கோயிலுக்கு கொடுக்க கொடுக்க நல்லா இருப்போம். எதுக்கு இவ்வளவு சொல்ல வந்து தெரியுமா? பிரசாதத்தை வாங்கி பிரசாதம் கொஞ்சம் போல தான் சாப்பிடணும். அந்த பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. இந்த பிரசாதத்தை திருச்செந்தூர்ல அந்த பிச்சைக்காரன் வாங்கி சாப்பிடுவார். முருகான்னு கும்பிடுவார். கனவுல முருகன் வந்துட்டான். இவருக்கு ஒரே ஆச்சரியம். முருகா முருகா, நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேன் சாமி. கனவுல முருகன் வருவான் ஐயா? வரமாட்டானா? சத்தியமா வரும். நீங்க நினைங்க வர்றானா இல்லையான்னு பார்ப்போம். நம்ம ராத்திரி அவனை தவிர இந்த டிவியை பார்த்து எதையோ நினைச்சுக்கிட்டு படுத்தா ராத்திரி பக்கத்தில் படுத்தவனே உதக்கும். அம்மா பின்ன டிவி பார்த்த பாவத்தை எங்க விட்டு விடுறது? முருகனை நினைச்சு படுங்க சார், கனவுல சத்தியமா வரும். வந்து காட்சி கொடுப்பான். பன்னேரும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இவ்வாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காற்றென்றால் காட்டுகளாய் கருணை ஈரோ. ராமலிங்க சாமி கேட்கிறார், ஏப்பா கனவுலையாவது உன்னை காட்டப்படாதா? ஒருவேளை என் கண்ணு பற்றும்னு கனவுல காட்ட மாட்டேங்கிறியா? யாரு? வள்ளல் பெருமான். முருகன் கனவுல வந்து காட்சி கொடுத்துட்டான். இவருக்கு சந்தோஷமா இருக்கு. முருகா, நீ எனக்கு ஒரு கோயில் கட்டணும். கோயிலா? அடுத்த வேளை சோத்துக்கு வழி கிடையாது. கையில சாதமாக்கி சாப்பிடுற பிச்சைக்காரன் நான் எங்கே கோயில் கட்டுறது? மனசு. கோயில் கட்டுறதுக்கு பணம் வேணுமா மனம் வேணுமா? மனம் போதும். பணம் ஏற்பாடாயிருக்க. நீங்க நினைச்சீங்கன்னா கொண்டாந்து கொட்டுறவங்க நடக்க போகுது பாருங்க. இப்ப திருச்செந்தூர் கோயில் நான் இப்படி 6 மடத்துக்கும் போ. அதுக்கப்புறம் கோயில் திருப்பணியை தொடர்ந்து எந்திரிச்சார், நடந்தார். திருப்பரங்குன்றத்துக்கு வந்து கும்பிட்டு, பழனியில கும்பிட்டு, சுவாமி மலையில கும்பிட்டு, திருத்தணி கும்பிட்டு, பழமுதிர் சோழ கும்பிட்டு திரும்ப திருச்செந்தூருக்கு வந்தா 1 வருஷம் ஆயிடுச்சு. நடந்துன்னு போகணும். உங்களுக்கு ஃப்ளைட் இருக்கு, இறக்குறீங்க. திருத்தணி கோயில்ல இப்ப கார்ல போகலாம். கர்ப்பகிரகம் வரைக்கும். கர்ப்பகிரகத்தில் போய் காரை விட்டு அப்படி இறக்காம ஹலோ முருகா ஹவ் ஆர் யூ, ஐ ஆம் ஓகே தேங்க்யூ திரும்புறாங்க. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? அந்த காலத்தில் நாங்க மலை ஏறி போவோம் சாமி. ஒவ்வொரு படி ஏறுற பொழுதும் முருகா 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 திருப்புகள் பாடிக்கிட்டே போவோம். இந்த பிள்ளைங்க இப்ப பாடிச்சு பார்த்தீங்களா? தொந்தி சரிய வயிறே வெளிர நிறை தந்தமசைய முதுகே வளைய இதழ் தொங்க உருகை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவனாருன இருவன் கிண் கிண் என. நம்ம கடைசி காலத்தில் படுற பாட்டை பூரா அற்புதமா பாடிச்சு இந்த 2 பிள்ளைகள். அந்த பாட்டுக்கு நான் கடைசியில வர்றேன், நேரம் இருந்தா. இப்ப வேண்டாம். எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்து இங்க வந்துரு நடந்து வந்தார். 1 வருஷம் ஆச்சு. சாமியார் திருச்செந்தூருக்கு வந்துட்டார். திருச்செந்தூர் முருகன் சிரிச்சபடிக்கு நிற்கிறான். முருகா, நீ சொன்னபடி செஞ்சுட்டேன். சரி, உன் கட்டளை. படுத்தார், தூங்குறார். கனவுல வாரான் திரும்பவும். நாளைக்கு காலம்பர திருப்பணியை தொடங்கு, எல்லா சாமானும் வந்துடும். காலம்பர எந்திருக்கிறார். எங்கெங்க இருந்தோ யார் யாரோ கொண்டாந்து இரும்பு வந்துருச்சு, கல் வந்துருச்சு, செங்கல் வந்துருச்சு, சுண்ணாம்பு வந்துருச்சு, பெயிண்ட் எல்லாம் வந்துருச்சு. எங்கெங்கயோ கனவுல சொல்லிட்டான். யார் யாரோ கொண்டாரான். திருநெல்வேலிக்காரன், தூத்துக்குடிக்காரன், மதுரைக்காரன், திருச்சிக்காரன் கொண்டாந்து நிரப்பிட்டான். இப்போ சாமியாருக்கு ஒரு சந்தேகம். சரி, திருப்பணி வேலை செய்கிறேன்,
இந்த வேலைக்காரனுக்கெல்லாம் கூலி கொடுக்கணுமே, பணத்துக்கு கேட்க போறது, ஒரு மிஷின் கொடு அடிச்சுக்கிறேன். நம்மளா இருக்கு அப்படித்தானே சொல்லுவோம். எங்க பணத்துக்கு கேட்க போறது? முருகன் சொன்னா கவலைப்படாதே, வேலை முடிச்ச உடனே கையில விபூதியை அள்ளி கொடு. சாமியாருக்கு சந்தேகம், உதைக்காம விட மாட்டாங்க. ஒரு நாள் பூரா வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் கையில விபூதியை கொடுத்தா என்ன செய்வான்? தூண்டுகை விநாயகர்கிட்ட போய் சொல்லும். தூண்டுகை விநாயகர்னு ஒருத்தர் இருக்க, திருச்செந்தூர் போனா நீங்க பார்க்கணும். அவருக்கு ஏன் தூண்டுகை விநாயகர்னு பேர் தெரியுமா? முருகனை கும்பிடுறன்னு தூண்டாராம். அங்க ஒரு பாட்டு எழுதி போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு கெட்ட வழக்கம், எங்கேயாவது நல்ல பாட்டு கிடைச்சா பாடம் பண்ணிக்குவேன். தூண்டுகை விநாயகனே தொல் கணநாதன் இடையே ஈண்டு வரும் அன்பரெல்லாம் ஏற்கமுற தூண்டுகிறாய் தம்பி திருச்செட்டில் அவன் தாழ் பணிந்தால் வீடுடனே இம்பரிலும் பாழ்ந்திடலாம் என்று. வீடு கிடைக்கும், இங்கேயும் வாழலாம், முருகனை கும்பிடுங்கோ அப்படின்னு நீ தூண்டுறப்பான்னு பாடியிருக்க. இப்போ போன மாதம் போனேன், இந்த பாட்டை இந்த பாட்டு எழுதி இந்த போனை எவனும் அடிச்சுட்டு போயிட்டேன். இப்போ சுத்தமாக இருக்கு. நான் பாடம் பண்ணதை கண்டு மனசில் நிற்கிது. இல்லை பெயிண்ட் பண்ணுற போது பண்ணாங்களா அதுவும் எனக்கு தெரியல, போச்சு. தூண்டுகை விநாயகர் வரைக்கும் போச்சு சொல்லு. விபூதியை கையில் கொடு. சரி, மறுநாள் எல்லாரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கோபுர வேலை, ராஜகோபுரம். எல்லாருக்கும் சாயந்தரம் விபூதி கொடுத்தார். நம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டு போங்க. கடவுள் நம்பினாத்தான் உண்டு. நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. நம்பினால் கெடுவதில்லை 4 வரை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். எங்க வாழ்க்கைக்கு அடிப்படையே நம்பிக்கை தானே. அம்மா பக்தி இதாண்டா உங்க அப்பாங்கிறா, நம்பித்தானே அப்பான்னு கூப்பிட்டேன், டெஸ்டா பண்ணி பார்த்தேன். யோசிங்க, டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணியா பார்த்தேன்? இல்லையே ஐயா, நம்பிக்கை தானே அவங்க வாழ்க்கையே. நம்புங்கள். கையில விபூதி. சரி, தூண்டுகை விநாயகத்தை போய் திறந்து பார். அவனவன் தூண்டுகை விநாயகத்தை வந்து திறக்கிறான். ஒழுங்கா வேலை பார்த்தவனுக்கு 50 ரூபா, ஏமாத்தினவனுக்கு விபூதி. நாளைக்கு எவனாவது ஏமாத்துவனா? அப்படி கட்டுல கோபுரம் திருச்செந்தூர் கோபுரம். இப்போ போய் பாருங்க, கோபுரத்து கலர் என்ன தெரியுமா? விபூதி கலர். இத்தனை வருஷமா எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணாலும், போன கும்பாபிஷேகத்தில் எனக்கு நேர்முக வர்ணனை கொண்டே வேலை உட்கார வச்சு விட்டாங்க. இளம்பரை மணிமாறன் நான் 2 பேரும் வேலை உட்கார்ந்து நேர்முக வர்ணனை. இப்போ நடந்த கும்பாபிஷேகம் ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. எல்லாம் அப்படியே விபூதி விபூதி கலர்ல திருச்செந்தூர் முருகன். அப்படி கட்டின இடம் அந்த திருச்செந்தூர். நீ திருச்செந்தூரை பற்றி 4 செய்தி சொல்லப்பனேன். ஏன்னா அந்த பிள்ளைங்க ஒரு பாட்டு, அழகான பாட்டு படிச்சிருச்சு. என்ன பாட்டு? தொந்தி சரிய. நமக்கெல்லாம் ஒரு காலம் 80, 85, முந்தியெல்லாம் 60லே தொந்தி விழுத்தது. இப்போ ஏன் கேட்குறீங்க? ரொம்ப பேருக்கு தொந்தினே உடம்புல இருக்கு. குற்றாலத்துக்கு குளிக்க போனா இந்தியாவில் ரொம்ப பேர் வயிற்றால் அடிச்சே நம்மளை தண்ணி. அவன் குற்றாலத்தில் இருப்பான், தொந்தி தென்காசியில் இருக்கு. ஆமாங்க, ஆள் அப்படி ஏதோ நாயை வளர்க்கிறேன், பூனை வளர்க்கிறேன், நான் தொந்தியை வளர்க்கிறேன்னு வளர்த்துருக்கேன். வயசாகி போயிட்டா என்ன ஆகும்? தொந்தி சரி, மயில் வெளிரும். எனக்கு கொடுத்த ஒரு காலத்தில் கருப்பாத்தான் இருந்துச்சு. இப்போ என்ன ஆகி போச்சு? நரைச்சி போச்சு, ஒன்றும் பண்ண முடியலையே. பல்லு கடன்னு ஆடுது. சமயத்தில் பேசுகிற பொழுது அது எனக்கு முன்னால் போயிட்டு இருந்துருதா இல்லையா? தொந்தி சரிய மயிரே வெடிற நிறை தந்தம் அசைய. தந்தம்னா பல்லு. தொந்தி சரிய மயிரே வெடிற நிறை தந்தம் அசைய. முதுகே வளைய. முதுகு நல்லா வளைஞ்சு போச்சு. ஒரு கை தனிமேல் வர, ஒரு கைக்கு தனி தேவைப்படுது. அப்படியே தடுமாறிட்டு போறான். தொந்தி சரிய மயிரே வெடிற நிறை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவன் ஆரண. பெண்களுக்கா இது யாரு இந்த கிழட்டு பெயர்? என்னமோ அவ கிழவியா மாறாத மாதிரியும். அம்மா உனக்கு ஒரு நாளைக்கு வரப்போகுது. வேல்கண்ணல் எந்திரிவளை வெக்கன்மின் மற்றவளும் கோல் கண்ணல் ஆகும் குனிந்து. எந்த கண்ண வேல்கண் வேல்கண் என்று சொன்னியோ அது ஒரு நாளைக்கு கோல் கண்ணா போயிடும். நாளைக்கு கோலே கண்ணாக கொண்டு போகக்கூடிய வாழ்க்கை வந்தது.
என்ன பாடுறாரு? தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய. தந்த நிறைஞ்சே இருந்துச்சான். இப்ப வாயை திறந்தா மணிபர்ஸ் மாதிரி எல்லாம் போச்சே, விழுந்துருச்சே. தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க. இப்படி தொங்குது. தூங்கினான்னா அது அநியாயத்துக்கு தொங்குது. அப்படியே ஆண் சேர்த்து கட்ட வேண்டியிருக்கு. சேர்த்து கட்டுனா வேற மாதிரி நினைச்சிருக்க. என்ன வாழ்க்கையா? தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவன் ஆரன. என்ன பார்த்து கிழவன்கிற என்ன 84 வயசு ஆயிட்டு வச்சு ஐ ஆம் 84 years சேர்ந்துங்கிறான். அவ என்ன சொல்லிவிட்டா? தொண்டு கிழவன். கோபம் வந்துருச்சு. அவளை திட்ட போறான். இருமல் வந்துருச்சு. தொண்டு கிழவன் இவன் ஆரன இருமல் கிண் கிண் என உரையே குளர விழி துஞ்சு குருடு படவே செவிடு ஒரு செவியாகி கண்ணு பாதி தெரியல, காது முழுக்க கேட்கல. ஒவ்வொரு புலனா அப்படி அப்படி குறைஞ்சிருச்சு. தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவனாரன இருமல் கிண் கிண் என முன் உரையே குளர விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடி செவியாகி வந்த பிணியும் அதிலே விடியும். ஏகப்பட்ட வியாதி. கொஞ்சமா நஞ்சமா? அங்க வியாதி, இங்க வியாதி, அங்க வியாதி. டாக்டர்கிட்ட மாத்திரை கேட்டேன். தலைவலிக்கு ஒரு மாத்திரை, கடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரை பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை. எத்தனை மாத்திரை? சாப்பாட்டுக்கு பதிலாக மாத்திரை சார். இவ்வளவு சாப்பாடு, இவ்வளவு மாத்திரை. என்ன அப்படி ஆகி போச்சு? தொந்தி சரிய மயிரே வெளிர நெறி தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒருகை கடிமேல் வர மகளிர் நகையாடி கொண்டு கிளமதிவனாரன இருமல் கிண்கிண்ணென முன் உரையே புலர விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடி செதியாகி வந்த பிடியும் அதிலே உடையும் ஒரு பண்டிதனுமையொரு வேதனையும். ஒரு டாக்டர், 4 டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட், அவர் பாடு ஊசியை குத்திட்டு போயிட்டாரு. உள்ளது வலி, ஊசி குத்தின வலி, எல்லா வலியும் நமக்கு இல்லை. டாக்டருக்கு என்ன, அவர் பாட்டு குத்திட்டு போயிடுவாரு. நம்மள்ட கஷ்டப்படணும். வந்த பிடியும் அதிலே முனையும் ஒரு பண்டிதன்னா மருத்துவன் டாக்டர். பண்டிதனும் மெய்யுறு வேதனையும் இளம் மங்கை அழுது விழவே யமபர்கள் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கதிரே மயிரின் விசை வரவேணும். எல்லாரும் சுத்தி நின்று அலறாங்க. மலம் ஒரு பக்கம் கொட்டுது. ஒன்னும் புரியல. பகவானே, அத்தனை பேரும் கை விட்டுருவான். அந்த நேரத்திலே முருகா உம்பற்றொழிய ஒரு பற்றும் இல்லை, நீ வந்து என்ன காப்பாற்றணும். வந்த பிடியும் அதிலே உடையும் ஒரு பண்டிதனு மெய்யுறு வேதனை மைந்தர் உடைமை கடனேதன முடுக. அது ஒரு அநியாயம். சுத்தி வர மகன் நிற்கிறான். அப்பா, யாருக்காவது என்னமாவது வர வேண்டியிருந்தா சொல்லிட்டு போங்க, அப்புறம் கேட்க முடியாது. நீங்க வாட்டுன்னு போயிருந்தீங்க. டேய், எதிர்த்த விட்டு ஏகாம்பரம் நமக்கு 7000 தரணும். சரி. கோடி விட்டு குப்புசாமி நமக்கு 3000 தரணும். பக்கத்து விட்டு பரமசிவத்துக்கு நம்ம 10,000 கொடுக்கணும். ஐயோ, உளர்றாரே உளர்றாரே உளர். ஐயா, வரணும்னா போதெல்லாம் ஆமான்னு விட்டு பக்கத்து விட்டு பரமசிவத்துக்கு 10,000 கொடுக்கணும்னா உடனே ஐயோ காய்ச்சல்ல உளர்றாரு. மைந்தர் உடைமை கடனேத. உடைமை என்ன, கடன் என்ன? அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். மைந்தர் உடைமை 43 வருஷம் காமர்ஸ் வாத்தியாரு, மறக்க முடியாது. என்னன்னு நான் படிச்சது ஒரு அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ், காஸ்டிங், ஆடிட்டிங், மெர்கன்டைல் லா. எல்லா பிள்ளைகளுக்கும் அதான் சொல்லி கொடுத்தேன். இப்ப அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு நிம்மதியா முருகா முருகான்னு ஊரா போய் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கேன். மைந்தர் உடைமை கடனேதன முடுக துயர் மேவி மங்கை அழிது விழவே யமபர்கள் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது முருகா கடிதே. வேகமா வரணும் சாமி, நீ லேட்டா வரக்கூடாது. இந்த யமனுடைய எருப்ப மாடி மெதுவா வரும். உன் மயில் வாகனம் சீக்கிரம் வந்துடும். கொஞ்சம் பறந்து வந்துரு ஐயா, அவன் தாமதிக்காதே, சீக்கிரம் வந்துரு. யமனுக்கு காலன்னு பேரு. ஏன் தெரியுமா? காலத்துல வந்து நிற்பான். ரயில் லேட்டா வரும், பிளேன் லேட்டா வரும். இவன் எரும மாடு கரெக்டா டயத்துக்கு வந்துருக்கு. அதனால அவனுக்கு காலத்துல வர்றதுனால காலன்னு பேரு.
மங்கை அழுது விழவே எமவர்கள் நின்று சருவம் அளவே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் விசை வரவேணும். இன்னித்தான் கிளைமேக்ஸ். என்ன இந்த பாட்டு முக்கியமான பாட்டு நம்மளுக்கு. ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் இது வரப்போகுது. ஈவெண்ட் இஸ் சர்டன், டேட் இஸ் அன்சர்டன். நிகழ்ச்சி நிச்சயம், நேரம் தான் தெரியாது. என்னைக்கு கிழவனா போறோம், ஒரு நாளைக்கு போறோம். அப்போதைக்கு தெளிவா இப்போதே சாமியை கும்பிட்டுருங்க. அன்னைக்கு புத்தி எல்லாம் வராது. எந்தை வருக. கம்பன் கூட ராமனுக்கு தாலாட்டு பாடல. ராமனுடைய குழந்தை பருவத்தை கம்பன் ஒரே பாட்டில் முடிச்சுட்டான். ஏன்? கம்பனுக்கு ஒரு பிள்ளை இருந்தது, அம்பிகாபதி இன்னும் பேர். அநியாயமா செத்து போட்டான். அமராவதியை காதலிச்ச பாவத்துக்கு சோழராஜா சிரச்சேதம் பண்ணிட்டான். அதனால இவனுக்கு பிள்ளை மேல உள்ள பாசம் அந்த பிள்ளைய பாடவே முடியல. அப்படியே விட்டுட்டு ராமனுடைய குழந்தை பருவத்தை கோசல தாலாட்டினதை எதையும் பாடல. அருணகிரியார் பார்த்தார், ராமனுக்கு நம்ம தாலாட்டு பாடுவோம். அந்த காலத்தில் தாலாட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ? தால்னா நாக்கு. இந்த குழந்தைய நாக்குனால ஆட்டி விடுறதான் தாலாட்டு. தாலாட்டுல கண் வளராயின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு வளர்ச்சி, தூக்கத்துல வளர்ச்சி. நீ திருஞான சம்பந்தனா, நீ மாணிக்க வாசகரா, நீ என்ன அப்பர் சுவாமியா, நீ என்ன திருமாலா அப்படின்னு தூங்குற பொழுது அந்த குழந்தைக்கு சொல்ல 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 தன்னை அறியாம தூக்கத்திலேயே அந்த குழந்தைக்கு அதெல்லாம் மனசுல படிச்சு நான் அந்த மாதிரி ஆகணும்னு ஒரு நினைப்பு வருமா. சைக்கலாஞ்சிக்கலாம் சின்ன குழந்தை. ஒரு கவிமணி தாலாட்டார். பாலமுதம் உண்டு தமிழ் பாமாலை பாடி இந்த தாளம் புகழ வரும் சம்பந்தன் நீதானோ. நீ என்ன திருஞான சம்பந்தனா? கொன்றை அணிந்தம்பலத்தில் கூத்தாடு மையனுக்கு வன்றொண்டனாக வளர்ந்தவனும் நீதானோ. நீ என்ன சுந்தரமூர்த்தியா? கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தவனில் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ. நீ என்ன மாணிக்க வாசகரா? 4000 திவ்ய பிரபந்தம் கேட்கறதுக்கு பெருமாள் எங்க வீட்டுக்கு பிள்ளையா வந்தாரா? 4000 தமிழில் நல்ல முதம் உண்டிடமால் பாலாடி நீங்கி ஒரு பாலகனாய் வந்தானோ. பார்க்கடலை விட்டு பெருமாள் எங்க வீட்டுக்கு குழந்தையா வந்தானோ. அந்த காலத்தில் தாலாட்டு அப்படி இருந்தது. செட்டிநாடு முழுக்க இந்த ஊர்ல தாலாட்டு பிள்ளைகளுக்கு தொட்டில் விட்டு அந்த தாய் தாலாட்டுவான், அருமையா தாலாட்டுவான். அதெல்லாம் ஒரு காலம். கம்பன் ராமனுக்கு தாலாட்டல. அருணகிரி யோசிச்ச ஒன்று சொல்லிவிடுறேன். சைவ வைணவ சண்டைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்க வேண்டும் என்று வாழ்ந்த பெருமக்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர் அருணகிரியார். மறக்காதீங்க. சைவ வைணவ பேதம் இல்லைங்க. அத்தனை பேரையும் அப்படி பாடுறார். இப்ப பாடுறாரு பாருங்க. கோசலை யாரு? ராமனுடைய அம்மா. எந்தை வருக, எம் அப்பா வாயா, ரகுநாயக வருக, ரகுவம்சத்துக்கு தலைவனே வருக, எந்தை வருக, ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே. மைந்தனுக்கு மகனுக்கு என்ன வித்தியாசம்? மைந்தனுக்கு மகனுக்கு என்ன வித்தியாசம்? மைந்தன்னா வலிமை உள்ளவன் அர்த்தம், மகன்னா குலத்தை காப்பாத்துறவன் அர்த்தம். வலிமையான பிள்ளைக்கு மைந்தன்னு பேர். மைந்துன்னா தமிழ்ல வலிமை. மைந்தன்னா வலிமை உள்ள பிள்ளை. மகன்னா அப்பாவுக்கு உரிய கடமைகளை செய்கிறவன். சொத்துக்கு வந்தா அவனுக்கு பிள்ளைன்னு பேர். அப்பாவுடைய அறிவுக்கு பிறந்தா மகன். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல், தந்தை மகள் காற்றும் நன்றி. அங்க எல்லாம் மகன்னு சொல்லுவார். யாரு? திருவள்ளுவர். எந்தை வருக, ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக. ராமன் பலசாலி, மைந்தன். தசரதம் பேர காப்பாத்தின பிள்ளை, அதனாலே மகன். மைந்த வருக மகனே இனி வருக, என் கண் வருக, எனது ஆருயிர் வருக. அபிராமா. அபிராமின்னா தெரியுமா? அபிராமின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி, அருமலைகள் படைச்சி வந்த பதாம்புயத்தாள். அபிராமி அந்தாதி. அபிராமின்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அபிராமன்னா அழகான ஆணுன்னு அர்த்தம்.
எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினொடு கோசலை புகழ. இப்படி எல்லாம் கோசலா தேவி சொல்ல வரும் ஆயன் சிந்தை மகிழும் வருகா குறவரில வஞ்சி மருகும் அழகா. அதத்தான் அந்த பிள்ளைங்க அழகா பாடுச்சு. சிந்தை மகிழும் வருகா குறவரில வஞ்சி யாரு வள்ளி புறவரில வஞ்சி மருகும் அழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேலோடு மடிய அருதீரா. தேவர்கள் சிறை மீட்கவும் அசுரர்கள் அடியவும் வேல் விட்ட பெருமாளே. சிந்தை மகிழும் வருகா குறவரில வஞ்சி மருகும் அழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய அருதீரா. திங்கள் அரவு நதி சூடிய பரமர் சிவபெருமான் தந்த குமர அலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே. திருச்செந்தூர் பெருமானே, ஏண்டா இப்பொழுது பாடியிருக்கிய உனக்கு என்ன வேணும்? அந்த நேரத்தில் நீதான் வந்து காப்பாற்றணும். ஒருத்தனும் காப்பாற்ற மாட்டான். துணைக்கு வருவாங்க யாராவது? சாகர பொழுது துணைக்கு கடவுள் முருகன் தாங்க வருவான். வேற ஒரு பிள்ளை கிட்ட வராது. வேற யாராவது கேட்டு பார்க்கணேன். நீ எனக்கு ஃப்ரெண்டரா, ரொம்ப நல்லவன், என் கூடவே எல்லா ஊருக்கும் வந்திருக்கேன். நான் சிங்கப்பூர் போன போது வந்தேன், மலேசியா போன பொழுது வந்தேன், அமெரிக்கா போன பொழுது வந்தேன், இப்போ சாக கிடக்கிறேன், டாக்டர் அம்புடித்தான்ட்டாரு, பயமாக இருக்கு, கொஞ்சம் துணைக்கி வரியா? கேட்டு பாருங்களேன். ஒரு பயம் வரமாட்டான். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும். உன்னால தாங்க முடியலையா? என்கிட்ட போடுறா, அதுக்கு தாண்டா 12 தோல் வச்சிருக்கேன். 2 தோல்ல தாங்க முடியலையா? 12 தோல்ல போடு. முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழி. ஒரு புள்ள துணைக்கு வராது. இறந்ததுக்கு அப்புறம் there is life after death. மறுமலை அணிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலைன்னு புத்தகம் எழுதியிருக்கார். இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மா எங்கெங்க போகுது, என்ன பாடுபடுதுன்னு. ஒரு புள்ள துணைக்கு வராது, முருகன் மட்டும்தான் துணைக்கு வரலாம். பயந்த தனிவடிக்கு துணை வடிவேலும் செங்கோடும் மயூர புவே. அதான் அந்த பெருமை. திருச்செந்தூரை பற்றி 4 செய்தி சொல்றேன்னு சொன்னேன். ஒரு செய்தி முடிச்சிருக்கேன் இப்போதைக்கு. தொந்தி சரிய. ஏன்னா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதுக்கு அர்த்தம் தெரியட்டுமேங்கிறதுக்காகத்தான் சொல்லி வச்சேன். இப்போ 2வது செய்திக்குள்ள வேகமாக ஓடுறேன். திருநெல்வேலின்னு ஒரு ஊர் எல்லாருக்கும் தெரியும். திருநெல்வேலி சீமக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமில்ல? அந்த காலத்தில் திக்கலாம் புகழும் திருநெல்வேலின்னு சம்பந்த சுவாமி தேவாரத்தில் பாடிட்டார். திக்கலாம் புகழும் திருநெல்வேலியா 7ஆம் நூற்றாண்டில். அதனால இந்த திருநெல்வேலிக்காரங்க அந்த அப்படி இருக்கிறாங்க. அந்த ஊருக்கு உண்மைதான். தமிழ் வளர்த்தது திருநெல்வேலி, சைவத்தை காப்பாற்றினது திருநெல்வேலி, அரசியலில் உயிரை கொடுத்தது திருநெல்வேலி. ஆஸ்டோரி திருநெல்வேலி தானே, பாபுசி திருநெல்வேலி, அந்த காலம் திருநெல்வேலி மாவட்டம், பாரதியார் திருநெல்வேலி. அதனால அது ஒரு பக்கம். அந்த திருநெல்வேலியில அடியார்கள் எல்லாம் கூடி திருச்செந்தூர் முருகனுக்கு காவடி எடுக்கிறதுன்னு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு காவடி கட்டி நாளைக்கு காலையில் எடுத்துட்டு போகணும். திருநெல்வேலியும் திருச்செந்தூரும் எப்படியும் நடந்து போனால் ஒரு நாள் நிச்சயமா கூடவே ஆகும். இன்னைக்கு ராத்திரி காவடி கட்டியாச்சு. திருநெல்வேலி சைவம் பிள்ள மாதிரி காவடி கட்டுற பொழுது பாட்டு பாடிக்கிட்டே காவடி கட்டுவாங்க. பகவானுக்கு காவடியும் பிடிக்கும், பாவடியும் பிடிக்கும். இந்த பாடி அதான பாட்டு, நல்ல பாட்டு பாடுவாங்க, காவடி சிந்து பாடுவாங்க. அந்த காலத்தில் சென்னை குல நகர்வாசன் தமிழ் தேரும் மண்ணாமலை தாசன் புகழ் திருமுற்றிய மதுர தமிழ் அதனை சொல்லிய சீலன் மயில் வேலன். இதாங்க காவடி சிந்து. பார்வதி பாடுறாரு. காலமாம் வனத்தில் அந்த கோலமா மரத்தின் மீது காடி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்கார விட்டுறவும் ஒரு பண்டு ஆக்கம் நீக்கம் யாவும் அவள் செய்கை, அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை. யாரு பாடுறா? பாரதி.
காவடி சிந்து பாடுவாங்க, கந்தர் அலங்காரம் பாடுவாங்க, கந்தர் அனுபூதி பாடுவாங்க, திருப்புகழ் பாடுவாங்க. எல்லாம் பாட காவடி கட்ட வெளியில ஒரு எரும மாடு கேட்டுட்டு நிற்கி. எப்படி இருக்கு? அதுக்கு கண்ணீர் வருது. இந்த உள்ளே இருக்கிறதுகளுக்கு கவலையே இல்லை. சாப்பாடு எப்ப போடுவாங்க, இந்த ஆளு பேச்சு எத்தனை மணிக்கு குடிப்பாரு, வெளியில நான் உங்களுக்கு சொல்றீங்க, அப்ப சொல்றீங்க திருநெல்வேலிய நீங்க வந்துங்க மனசு அப்படித்தானேங்க இருக்கு, இயல்பு தானே. வெளியில எரும மாடு நிற்குது. இந்த பாட்டை அது கேட்குது, கண்ணீர் கொட்டுது. பாட்டு முடிச்சுது, எச்சியலை கொண்டே போட்டாங்க, சாப்பிட்டு மறுநாள் காலம்பரை திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டாங்க. எரும மாடு பின்னாலே போகுது. அருமையான பாட்டு, பாட்டை கேட்டுக்கிட்டே போகுது. போற மனுஷன்னா ஊர்க்கதை பேசுறான். இந்த எரும மாடு ஒன்றும் பேசல, பாட்டை கேட்டுக்கிட்டே போகுது. திருச்செந்தூர் போயாச்சு. திருச்செந்தூர்ல நேரு சன்னதி ஆறுமுக நயினார். நேரு ஆறுமுக பெருமானத்தான் பார்க்கணும். அப்புறம்தான் முருகனை திரும்பி லெப்டில் இடது பக்கம் பார்க்கணும். நேர எல்லாரும் உள்ள போயிட்டாங்களா, இந்த எரும மாடு அப்படியே நின்றுச்சு. நேர ஆறுமுக பெருமான், ஆறுமுகம் 12 கை கம்பீரமா உட்கார்ந்துருக்கார். அவருக்கு நேர நின்றுச்சு இந்த எரும மாடு. எல்லாரும் உள்ள போனாங்க, காவடி எடுத்தாங்க, காவடியில் உள்ள சர்க்கரையை பிரிச்சாங்க, முருகனுக்கு அபிஷேகம் பண்ணாங்க, அர்ச்சனை பண்ணாங்க, எல்லாம் முடிச்சது. பிரசாதம் வாங்கினாங்க, சாப்பிட்டாங்க, திருநெல்வேலிக்கு வந்துட்டாங்க. எரும மாடு வரல. தில்லை வெளியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ? முருகன் போயிட்டா அந்த மனசு திரும்ப வருமா? எரும மாடு முருகனை பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்குது. எல்லாருக்கும் ஆச்சரியம். அசுத்தம் பண்ணல, யாரும் கொடுத்தா சாப்பாடு இல்லைன்னு கிடையாது. 1910 ஒட்டி நடந்த நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால எரும மாடு அப்படியே நிற்குது. எல்லாம் ஊருக்கு போயிட்டா, இது திருச்செந்தூர்ல நிற்குது. ராத்திரி படுத்துக்கும், காலையில எந்திரிச்சு நிற்கும். முருகனை பார்த்த நிற்கி நிற்கும். 3 நாள் ஆச்சு. கோயில் ட்ரஸ்டி தலைவர் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஒரு கோயில் திருப்பணி பண்ணணும், ஒரு கோயில் நிர்வாகத்துக்கு தலைவராக இருக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அந்த பதவியெல்லாம் கிடைக்காது. ஞாபகம் வச்சு. நீர்த்துறையும் அம்பலமும் காத்திருந்தவதுக்குத்தான் கிடைக்கும், பணத்தினால கிடைக்காது. பதவி, கோயில் பதவி கடவுள் கொடுத்தா உண்டு. வடமலையப்ப பிள்ளைன்னு ஒரு ட்ரஸ்ட் போர்டு சேர்மன். ராத்திரி மகளா தூங்கலை. ஏன் தூங்கலை? கோயிலில் இருந்த கொடிமரம் முறிஞ்சு போச்சு. கோயிலுக்கு கொடிமரம் ரொம்ப அவசியம். மனுஷனுக்கு முதுகுத்தண்டு மாதிரி. முதுகுத்தண்டில் 33 எலும்பா. இந்த கொடிமரத்தில் 33 சுத்தி இருப்பான். நமக்கு எப்படி முதுகுத்தண்டோ கோயிலுக்கு கொடிமரம். கொடிமரத்தில் கொடி ஏறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? முதுகுத்தண்டு வழியா யோக சாதனையில அக்கினி புறப்பட்டு மேலே வருதுன்னு அர்த்தம். அதெல்லாம் யோகா. கோயில் கொடிமரம் இற்று போய் உடைந்து விட்டது. ட்ரஸ்டி தவிக்கிறார். 84-90 அடி உயரத்துக்கு ஒரே மரம் வேணும். கண்ட மரத்தில் பண்ண முடியாது. இப்படி மரம் தான் வேணும், அப்படி மரம் கிடைக்கல. அன்னைக்கு ராத்திரி ட்ரஸ்டி தூங்குறார். முருகன் கனவுல காட்சி கொடுக்கிறான். நாளைக்கு காலையில் சண்முக விலாசத்தில் நின்று கொடிமரம் வரும் முடிச்சுட்டார். எது சண்முக விலாசம்? கடற்கரை. கடற்கரைக்கு பேர் தெரியுமா? திருச்செந்தூர்ல சண்முக விலாசம்னு பேர். அங்கேதான் இப்போ லட்சக்கணக்கில் ஆட்கள் நிற்க கந்த சஷ்டி 6வது நாள் சூரசம்ஹாரம் நடக்கிற இடம் சண்முக விலாசம். என்ன கடல் தலையா கடல் அலையா? திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். பாட்டு ஞாபகம் வருதா? தலையா கடல் அலையா? அவ்வளவு பேர் நிற்பாங்க. சண்முக விலாசத்துக்கு போ, காலையில கொடிமரம் வரும். ட்ரஸ்டிக்கு சந்தோஷம். ஆட்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு சண்முக விலாசம் கடற்கரையில் போய் நிற்கிறாரு. ஊருக்குள்ள இருந்து வரும்னு இவர் பார்க்கிறாரு. எல்லாரும் சொன்னா எரும மாட்டை காணும். நேற்று சாயந்தரம் வரைக்கும் இருந்தது, இப்ப மாட்டை காணும்.
காண சார், எங்க போச்சு தெரியாது. காலையில் 6 மணி 6:30 மணி சூரிய உதயம். கடல் மயில் மாதிரி இருக்கு, செஞ்சூரியன் முருகன் மாதிரி இருக்கான். ஆகா, மயில் மேல முருகன் வர்றாப்புல கடல் மேல சூரியன் வர்றான். செஞ்சுடர் தோன்றும் திறம்போலே உலகம் உவப்ப வரனே குதிரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு. திருமுருகாற்றுப்படை அழகா இருக்கு, பார்க்கிறாங்க. எரும மாடு கடலுக்குள்ளே இருந்து வருது. எப்படி மூச்சு வாங்குது, நுரை தள்ளுது, கொம்புல என்னத்தையோ தள்ளிக்கிட்டு வருது. கஷ்டப்பட்டு திருச்செந்தூர் கடல் அலையில எதிர்த்து முன்னால வந்து கொடிமரத்தை தாங்கி வருது. கொடிமரம் 80-90 அடி நீளத்துக்கு மாட்டு கொம்புல மாட்டி வந்துட்டு இருக்கு. வெளியே கொண்டாந்து போட்டுது. எரும மாடு நிமிர்ந்தது, எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தது. முருகன் கோபுரத்தை பார்த்தது, விழுந்தது, முடிஞ்சிருச்சு. என் பிறவி நோக்கம் நிறைவேறிவிட்டது. இந்த பிறவிக்கு நோக்கம் முருகனுடைய ஆலயத்துக்கு ஒரு கொடிமரம் கொண்டாது. ஒவ்வொருத்தர் பிறவிக்கு ஒரு நோக்கம் உண்டு தெரியுமா? டாக்டர் ஜெயபாலன் பிறவிக்கு நோக்கம் அருணகிரியாருக்கு கொடி பிடிச்சு, அருணகிரியாரை இந்தியா பூரா இல்ல, சுவிட்சர்லாந்துல, மலேசியாவில், அமெரிக்காவில் எல்லா இடத்திலையும் வளர்ப்பணும். அதுதான் அவர் பிறவிக்கு நோக்கம். ஒவ்வொருத்தர் பிறவிக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. ஆமையா, இந்த கோயிலை காப்பாற்றணும், கட்டி காக்கணும், இழக்கணும்னா அவருக்கு அதான் நோக்கம். ஒவ்வொரு பிறவிக்கு ஒரு நோக்கம் உண்டு. எங்களுக்கு நோக்கம் மைக்க பிடிச்சா விடக்கூடாது, சரிதானா? ஏதோ ஒண்ணு. எரும மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு பிறவி நோக்கம், விழுந்துருச்சுங்க. அந்த கொடிமரம் தான் இன்னைக்கு திருச்செந்தூர்ல இருக்கு. போய் கொடிமரத்தை போய் பார்க்கிற பொழுது இந்த நினைப்பு வரணும். அந்த எரும மாட்டை கடற்கரையில சமாதி வச்சிருக்காங்க. திருச்செந்தூர் போனா அந்த கடற்கரை ஓரத்தில் 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். போனா இந்த எரும மாட்டு சமாதி இருக்கு. 1943 குகஸ்ரீ ரசபதினு ஒருத்தர், அவரு ஒரு புத்தகத்தில் இது எழுதியிருக்கார். எப்போ எழுதினார்? 1943. பழைய திருப்புகள் அவர் தான். அதுல வந்த செய்தி, திருச்செந்தூர் முருகன் அந்த அந்த கொடிமரம் ஒரு எரும மாடு கொடுத்த கொடிமரம். அடுத்த செய்திக்குள்ள போறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர் கோயில்ல தீபாவளி பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன் தன் கோயில், தன்னுடைய பாஞ்சாலங்குறிச்சி அரமனையில சாமிக்கு தீபம் காட்டுவான். அது எப்படி தெரியும்? இன்னைக்கு என்ன இந்த கையில ஒண்ணு வச்சிருக்க, எல்லாரும் வச்சிருக்கமா இல்லையா? உசிறி எங்கடா இருக்குன்னா இதுல இருக்குங்கிறான், சரிதானா? மாட்டு கழுத்துல பெல்லு, மனுஷன் கழுத்துல செல்லு. நான் அடிக்கடி சொல்றது, வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட் போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. பட்டன் இல்ல, சும்மாவா? 2 கையில வச்சிருக்கான் சார். இப்படி பேசுறான், அப்படி பேசுறான். எப்பொழுது செல்லு கையில? பரவாயில்ல, இது அந்த காலம். திருச்செந்தூரை பற்றி அடுத்த முக்கியமான செய்தி சொல்ல வந்தேன். அதுக்காக இந்த கதையை சொல்றேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவன் கையில என்ன செல்லா இருந்துச்சு? இல்லை. அவன் எப்படி தெரியும்? பாஞ்சாலங்குறிச்சி அரமனை திருச்செந்தூர். திருச்செந்தூர்ல இருந்து 300 அடி தாண்டி ஒரு மண்டபம், அதுல இருந்து 300 அடி தாண்டி அடுத்த மண்டபம் கட்டியிருக்கான். பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும். திருச்செந்தூர்ல மணி அடிச்சா மொத்த மண்டபத்தில் மணி அடிப்பான். இது கேட்டு அடுத்த மண்டபத்துக்காரன் அடிப்பான், அதுக்கடுத்த மண்டபத்துக்காரன் அடிப்பான். கடைசி பாஞ்சாலங்குறிச்சி மண்டபத்தில் அடிச்சா தீபாராயணை இவர் காட்டுறதுக்கும் அங்க காட்டுறதுக்கு சரியா இருக்குமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் தெலுங்கு நாயக்கன், ஆனா தமிழ் ஈடுபாடும் முருக பக்தியும் அவ்வளவு. என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தப்பு காரியம் பண்ணான். என்ன தப்பு காரியம்? ராஜாவாயிட்டான். அதனால திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள போனான். இந்த ஆவணி மூலம் திருவிழாவில் சாமியை தூக்கிட்டு வருகிறீங்கள்ல, சாமியை கொண்டு எங்க வைக்கிறீங்க? பிள்ளையன் கட்டளைன்னு ஒரு மண்டபம் இருக்கு, அங்கதான் வைக்கிறோம்.
இனிமே அங்க வைக்கப்படாது. நான் கட்டபொம்மன் மகாராஜா, நான் ஒரு மண்டபம் கட்டி இருக்கிறேன், சாமி அங்கதான் வரணும். இது எப்படி இருக்கு? இத்தனை காலமா அந்த மண்டபத்துல தான் வைக்கிறது. பிள்ளையன் கட்டளை. திருநெல்வேலிக்காரங்க, பாஞ்சாலங்குறிச்சிக்காரன் நான் கட்டியிருக்கேன் ஒரு மண்டபம். இனிமே இந்த வருஷம் முருகப்பெருமானை தூக்கிட்டு வந்தா நம்ம மண்டபத்துல தான் வைக்கணும். சொன்னது யாரு? ராஜா. பாஞ்சாலங்குறிச்சிக்கு ராஜா வீரபாண்டிய கட்டபொம்மன். ஒன்றும் பண்ண முடியல. அம்மா ராஜா சொல்லிட்டு என்னங்க பண்ண முடியும் நம்மளால? எல்லாம் சரிட்டான். நல்லா கேட்குறீங்க, அதனால சொல்றேன். சாமி எந்த பக்கம் பார்த்து இருக்குன்னு அப்பவே சொன்னேன். ஊரை பார்த்து இருக்கு, கடலுக்கு பின்பக்கத்தை காட்டிட்டு இருக்கு. நான் சொன்னது எல்லாருக்கும் புரியுதா? இதுதான் கடல்னு வச்சுக்கிறேன். சாமி இப்படி இருக்கு, இந்த பக்கம் பார்த்து இருக்கு. சாமிக்கு பின்பக்கம் தான் கடல், சாமிக்கு முன்னால ராஜகோபுரம். சரி, அன்னைக்கு இது எப்போ 1700 சொச்சம் அந்த சாமியார் கோபுரம் கட்டினதுக்கு அப்புறம் சாமியை தூக்கிட்டு போறாங்க. கட்டபொம்மன் முன்னால போறான். சாமி திருவேதி விழா முடிஞ்சு உள்ள வந்து எந்த மண்டபத்தில் வைக்கணும்? கட்டபொம்மன் மண்டபத்தில் வைக்கணும். உள்ள நுழைகிற பொழுது ஒரு சூறாவளி காத்து அடிச்சு, சரியான சூறாவளி. எல்லாரும் கண்ணு மூக்கு காதெல்லாம் மண்ணை கொண்டு போய் ஊறுகாயில உப்படைச்சாப்புல அடைச்சிடுச்சு. ஒன்றும் புரியல, தவிக்கிறான். கடல் தண்ணி அப்படியே இருக்கு. சூறாவளி மழை இல்லாத சூறாவளி, மண்ணை வாரி அடிக்குது. எல்லாம் தவிச்சான், ஓடுனா, முருகா முருகான்னா. கடல் அலை கொஞ்சம் மேல வர பார்த்தது. முருகப்பெருமான் திரும்பி நின்றுட்டார். முருகப்பெருமான் கடலை நோக்கி திருப்பிட்டார். இன்னைக்கும் முருகன் கடலை பார்த்து இருக்கார். ராஜகோபுரம் அவருக்கு பின்னால இருக்கு, போய் பாருங்க சார். ராஜகோபுரம் பின்னால. எங்க ராஜகோபுரம் பின்னால இருக்குமா, சாமிக்கு முன்னால இருக்குமா? இந்த அழகா ஒரு ராஜகோபுரம் கட்டிருக்கீங்க, முருகனுக்கு முன்னால தானே இருக்கு. பின்னால இருந்தா 4 பக்கம் இருக்கணும். மதுரை கோயில்ல 4 பக்கம் கோபுரம், ஒரு கோபுரம் இருந்தா முன்னாலதான் இருக்கணும். இப்போ திருச்செந்தூர்ல எங்கே இருக்கு கோபுரம்? முருகப்பெருமான் கடலை பார்த்து இருக்கார், அவருக்கு பின்பக்கத்துல ராஜகோபுரம் இருக்கு. இருக்க முக்கியமான செய்தி மறந்துட்டன. முருகப்பெருமான் இப்படி திரும்பிட்டார். கடல் அலை நின்று போச்சு. இவங்க சாமியை கொண்டு எங்கிட்டோ வச்சு விட்டாங்க. அம்மா சூறாவளி அழிச்சா பார்த்தா வைக்க முடியும்? சாமி எங்கேயோ கண்ட இடத்துல வச்சு விட்டா நல்ல வேலையா. சூறாவளி காத்து நின்னுது. பார்த்தா சாமி கடலை பார்த்து திரும்பிட்டார். கடல் அலை அடங்கிருச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன் முருகான்னா. ஏன் தெரியுமா? முருகனை கொண்டு எப்பவும் வைக்கிற மண்டபத்தில் வச்சு விட்டாங்க. பிள்ளையன் கட்டளை மண்டபம் அவன் தீர்மானம் பண்ணி விட்டா. சார் நீங்க யாரு சார் மாத்துறதுக்கு? வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. இன்னைக்கு சாமி எப்படி நிக்குது? கடலை பார்த்து நிக்குது. சுனாமி வந்தா திருச்செந்தூர்ல வரல, அப்படியே நிக்குது. போய் பாருங்க. கடல் அலைகள் தாளாட்ட எம்பெருமான் அலைவாய்க்கரையில் மகிழ்ச்சியில் குமர அப்படின்னு அந்த இடத்துல போய் நிற்கிறான். வீரபாண்டிய கட்டபொம்மன் கும்பிட்ட மூர்த்தி எல்லாம் திருச்செந்தூர் கோயில்ல இருக்கு. போன பாலும் தூசி உடைஞ்சு போய் கிட. இந்தியா மாதிரி சிற்ப செழிப்பு உள்ள நாடும் கிடையாது, அந்த சிற்பங்களை கெடுத்த நாடும் கிடையாது. எதுவும் சுத்தமா இருக்காது. இங்க பாருங்க என்ன அழகா இருக்கு மூர்த்தி. இங்க மதுரை கோயில்ல அத்தனை மூர்த்தி இருக்கும், எல்லாம் எந்நேரத்துக்கு இருக்கும். பொன்னரத்துக்கு இருக்க வேண்டிய மூர்த்தி எந்நேரத்துக்கு இருக்கும். என்ன நாங்க அப்படித்தான். எல்லா அவ்வளவு சிற்பங்கள். முக்கியமான செய்தி ஒண்ணு. அதனாலதான் முருகன் எப்படி திரும்பிட்டாரு? கடலை நோக்கி திரும்பி நிற்கிறார். நீங்க கைலாசம் போயிருக்கல? யாராவது மவுண்ட் கைலாஷ் ஒருத்தரும் போக முடியாது. யாராவது போனேன்னு சொன்னா நம்பாதீங்க, ஏமாந்துறான்னு அர்த்தம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? கைலாசத்துக்கு போக முடியாது, தூரத்துல நின்று பார்த்துட்டு வரலாம். 30 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் நின்று கைலாச மலை அழகா தெரியும், பார்த்துட்டு வரலாம். அதை தாண்டி போனீங்கன்னா ஆக்சிஜன் கிடையாது, மூச்சு இழுக்க முடியாது, நின்று போயிடும்.
நான் 2 தடவை போயிருக்கேன். 2005, 2011. 2005 போன பொழுது எதிர்த்தாப்புல தெரியுது கைலாசம். என் கூட ஒரு கேமராமேன் வந்தாரு. சார் கொஞ்சம் தாண்டி போமா, கைலாசம் அந்த தெரியுதே, தொட்டு விடுறாப்புல இருக்கே, போய் தொட்டுட்டு வந்துடுவோமா? எங்க தொடுறது? போவோம்னா 4 அடி எடுத்து வச்சேன். மூச்சு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரு, நான் கொஞ்ச காலத்துக்கு இருக்கணும். ஆமாங்க, ஜோகுல் பாலும் பசாயில வந்து பேசணுமா இல்லையா? அங்கே விட்டா என்னத்துக்காக இருந்தீங்க உடம்பு? நீ போயான்னு அவரும் திரும்பி வந்துட்டாரு. பக்கத்துல போக போக மூச்சு காற்று குறைவு, ஆக்சிஜன் 20%, நாங்க நின்னடத்துல 40%. அதனால யாரும் கைலாசத்துக்கு போக முடியாது. தூரத்துல கைலாசத்தை பார்க்கலாம். அதுக்கு 4000 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். இங்க இருந்து கிளப்பி காட்மண்டு போய் காட்மண்டுல இருந்து 1000 கிலோமீட்டர் போனா கைலாசத்தை பார்க்கலாம். சரி, பெருமாள் இருக்கிற பரமபதம் பார்த்துருக்கீங்களா? செத்தான் பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க முடியாது. அது 2ஐயும் பார்க்கணும்னா திருச்செந்தூருக்கு போகணும். ஏன்? இந்த பிள்ளைங்க ஒரு பாட்டு பாடிச்சு கேட்டீங்களா? இயலிசையில் உசித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி துளகாதே உயர் கருணை புரியும் என்ப கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கள் இடையறந்த திணைகாவல் வனசபுர மகனை வந்தித்தனை மோனே கையிலை மலை அணைய செந்திற்பதி வாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. கைலாசத்துக்கு சமானமா திருச்செந்தூர். யாரு பாடுறா? இந்த பின்னால இருக்காருல இவர் பாடுறாரு. கையிலை மலை அணைய செந்திற்பதி வாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. கைலாசம் சீப்பொட்டு திருச்செந்தூர். அடுத்தாப்புல பாருங்க. பரமபதமாய செந்தில் முருகன் எனவே உகந்து பழனி மலை வாழ வந்த பெருமாளே. பரமபதம் திருச்செந்தூரா? பரமபதம் எங்கேயோ விளையாடி இருக்கமே. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ராத்திரி பரமபத சோபான படத்தை வச்சு அந்த காலத்தில் விளையாடுவோம். 4 பாம்பு கடிக்கும், ஒரு சின்ன ஏணியிலெல்லாம் ஏறுவோம். வாழ்க்கை மாதிரியே அது பரமபத சோபான படம். பரமபதம் எங்கே இருக்கு? பெருமாள் இருக்கிற இடம் திருச்செந்தூர் பரமபதத்துக்கு சமானம். பரமபதமாய செந்தில் முருகன் எனவே உகந்து பழனி மலை வாழ வந்த பெருமாளே. அப்போ திருச்செந்தூருக்கு போய் கும்பிட்டா பரமபதத்தை கும்பிட்ட புண்ணியம், கைலாசத்தை கும்பிட்ட புண்ணியம். உங்களுக்கெல்லாம் ஒரு வசதி சொல்றேன், இப்பவே நீங்க திருச்செந்தூருக்கு போகலாம். ஓய், இந்த முருகனை கும்பிடுங்க. இவரு திருச்செந்தூர் முருகன். இந்த உட்கார்ந்துருக்காருல உங்க ஊர்ல, இந்த பக்கத்துல திருச்செந்தூர் முருக பெருமான். திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு பெருமை தெரியுமா? கையில பூவோட காட்சி கொடுப்பார். இன்னைக்கு நான் திருச்செங்கோடும் திருச்செந்தூரும் பேச போறேன். இப்போ திருச்செந்தூர்ல நிற்கிறான். முருகன் கையில என்ன இருக்கும்? ஒரு பூ இருக்கும். கிட்ட போய் பாருங்க. சாயங்காலத்தில் போங்க, மற்ற நேரம் பூரா கூட்டமா இருக்கும். சாயங்காலம்னா 4:30 மணிக்கு மேலே இல்லை, அதுக்குள்ள இந்த மத்தியானம் 2லேருந்து 3:30 வரைக்கும் முருகப்பெருமான் ஃப்ரீயா இருப்பார். நமக்கு அதான் நேரம். நான் அப்பத்தான் போறது. 2லேருந்து 3:30, அதாவது சாப்பிட்டு படுத்துறோம். எப்பவும் கோயில் திறந்திருக்கும். இந்த 2லேருந்து 3, 3:30க்கு போனா முருகப்பெருமான் ஏகபோகமா இருக்க. நம்ம அழகா பக்கத்துல போய் பார்த்துட்டு வரலாம். முருகப்பெருமான் கையில ஒரு பூ இருக்கு. அது எப்படி வந்தது? கந்தபுராணம். முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல வந்து இருக்காரு. 5 சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்றார். அது என்ன 5 சிவலிங்கம்? பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, நீராகி. 5 மூர்த்தி. 5 ஊர்ல போய் கும்பிடணும். 5 மூர்த்தி. மண்ணு எந்த ஊரு? திருவாரூர். திருவாரூர் சிவலிங்கத்துக்கு புற்றிடம் கொண்டார்னு பேர். மண்ணில் பிடிக்கப்பட்ட சிவலிங்கம். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் மண்ணில் பிடிக்கப்பட்ட சிவலிங்கம். அதுக்கு
அபிஷேகம் கிடையாது, புனித சாத்தல். மண் காஞ்சிபுரம், மண் திருவாரூர். இரண்டாவது தண்ணி. திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில், சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் இருந்து ஊத்து தண்ணி பொங்கிட்டு வரும். இப்போ வருது, முந்தி நிறைய வரும், இப்போ குறைவா வருது. காவேரியில தண்ணி இருந்தா பொங்கி வரும், காவேரியில தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் போல வரும். காவேரியில தண்ணி எப்போ வரும்? கர்நாடகத்துக்காரர் கருணை வச்சா வரும், இல்லாட்டி வரா. எங்க தலையெழுத்து அப்படி, அவ்வளவுதான். தண்ணி எந்த ஊரு? திருவானைக்காவல். 5 பூதங்க, உடம்பு 5 பூதம், உலகம் 5 பூதம், எம்பெருமான் 5 பூதம். மூணாவது என்ன? நெருப்பு. திருவண்ணாமலைக்கு போங்க, காலையில 4:30 மணிக்கு, மார்கழி மாசம், சிவனுக்கு முன்னால போய் நின்னுங்க, வெக்கே அடிக்கும். கவ கவ கவன்னு அடுப்புக்கிட்ட நின்னாப்பில் அடிக்கும். அந்த பூமி அக்கினி. திருவண்ணாமலை நெருப்பு. மூணாச்சா? மண்ணு, தண்ணி, நெருப்பு. 4வது காற்று. திருக்காலத்துக்கு போங்க, சிவபெருமானுக்கு முன்னால் இருக்கிற தீபம் ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன் ஆடுது? சிவலிங்கம் காற்று, காற்று பட்டா தீபம் ஆசை. போய் பாருங்க திருக்காலத்தி. 5வது என்ன? ஆகாசம். ஆகாசம்னா என்ன? ஆகாசத்தை பார்க்க முடியுமா சார்? பார்க்க முடியாது. இப்போ நான் நிமிர்ந்து பார்க்குறேன், இந்த மேலே இருக்கிற அந்த கூரை தெரியுது, என் கண்ணு இருக்கு, என் கண்ணுக்கும் கூரைக்கும் இடைப்பட்ட பகுதி ஆகாசம், அதை பார்க்க முடியாது. இந்த சுவர் இருக்கு, சுவத்தை பார்க்குறேன், சுவத்துக்கும் என் கண்ணுக்கும் இடைப்பட்ட பகுதி ஆகாசம், அதை பார்க்க முடியாது. ஆகாசம் போக போக போய்கிட்டே இருக்கும். அதான் சிதம்பரம், அதான் சிதம்பர ரகசியம். நடராஜாவுக்கு நமக்கு இடைப்பட்ட வெளி, ஸ்பேஸ் அண்ட் லைட். மோட்சங்கிறது எங்கேயும் கிடையாது. ஒரு ஆள் என்கிட்ட வந்து கேட்கிறேன், சார் மோட்சத்துக்கு போனா ரம்பை இருப்பாளாம், ஊர்வசி இருப்பாளாம், திலோத்தகை இருப்பாளாம், மேனகை. கவல் ஒருத்தி இருக்க மாட்டான், ஒழுங்கா பொண்டாட்டியோட குடும்பத்தை கிடக்கு. இதுக்கு என்ன மேனகை? இவர் எங்கே போறாரா? மோட்சத்துக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாம் புராண கற்பனை. மோட்சங்கிறது என்ன? ஸ்பேஸ் அண்ட் லைட், ஒளியும் வெளியும். ஆன்மா மகிழ்ச்சியா இருக்கிற பொழுது வெளியிலே ஒளி தெரியும், அப்ப எல்லா கவலையும் போயிடும். நான் சொல்லலை, இந்த பின்னால நீங்க வருதான்னு சொன்னாரு. இன்னைக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அவர் தான். டிஎம் சௌந்தரராஜன் பாடுவாரு, சிவாஜி கணேசன் வாயசப்பாரு. இப்ப புரியுதா யாரு பாடுறா, யாரு வாயசிக்கிறான்னு? ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும்பாழை பெற்ற வெறுந்ததியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே. ஒளியும் வெளியும், அதுக்கு பேரு தான் மோட்சம்னு பேர். வேற எங்கேயும் இது கிடையாது. நீங்க கடைசியா அனுபவிக்கக்கூடியது எது? ஒளியும் வெளியும் மட்டுமே. இதுதான் நம்ம சைவ சித்தாந்தம், இதுதான் முருகப்பெருமானுடைய சித்தாந்தம், இதுதான் அருணகிரிநாதர் நமக்கு எடுத்து கொடுக்கிறது. சரி, திருச்செந்தூர்ல அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். முருகப்பெருமானுடைய திருவருள் எல்லையில்லாம வரக்கூடிய ஊர் திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர்ல ரொம்ப நாளைக்கு முன்னால போர்ச்சுகீசிய கொள்ள கூட்டத்துக்காரன் வந்தான். எதுக்கு வந்தான்? சாமியை தூக்கிட்டு போகணும். திருச்செந்தூர் மூலமூர்த்திக்கு கீழே வைரம் தங்கமெல்லாம் இருக்கு. திருச்செந்தூர்ல ஒரு ஆறுமுக நயினார் இருப்பார், பார்த்துருக்கீங்களா? ஆறுமுகத்தோட, அவர் முழுக்க தங்கம் அப்படின்னு இவன் நம்பினான். அது 5 விக்கிரகம், ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருப்பார். அதை நம்பினான் இவன். போர்ச்சுகீஸ் கொள்ள கூட்டத்துக்காரன் அந்த காலத்தில் ஒரு பாய்மர கப்பலில் வந்துட்டான். திருநள்ளாத்துக்கு போனான். திருநள்ளாறு தெரியுமோ? நம்ம சிவபெருமானை விட்டு விட்டு சனீஸ்வரனை மட்டும் கும்பிடுவோங்க, அந்த ஊர். தனியாத்தை எங்க போய் டாக்டர் சொல்றது? ஜனாதிபதியை விட்டு விட்டு போலீஸ்காரனை கும்பிடுறாங்க. போலீஸ்காரனுக்கு மரியாதை கொடுத்தார், அது வேற.
ஜனாதிபதியை கும்பிடுங்க. ஜனாதிபதியை உங்களுக்காக காத்திருக்காரு. நீங்க போலீஸ்காரன் காலில் போய் விழுது. புத்தி ஆற வைக்குது. திருநள்ளாத்துக்கு போக உள்ள தர்பாரண்யேஸ்வரர் சிவபெருமான் சும்மா இருப்பார். ஒரு புள்ள இருக்காரு. சனீஸ்வர பகவானுக்கு முன்னாலே அவ்வளவு கூட்டம். சனீஸ்வர பகவானுக்கு தங்கத்துல பாவனை, காக்கா தங்கம். இன்னும் 2 வருஷம் ஆனா அங்க இருக்க அர்ச்சகர் தங்க பாவாடை வைக்கிறாரு. போய் பாருங்க, அத்தனை பேர் அங்க நிக்கிறான். சனீஸ்வரனுக்கு அவ்வளவு பயம். கும்பிடுறான். எதுக்கு? நீ எங்கிட்ட வந்து புடிச்சுக்க கூடாது. சிவபெருமான் உள்ள இருக்க, அவரை கும்பிடணும். ஜனாதிபதியை கும்பிட்டா போலீஸ்காரன் சொன்னது கேட்கான். இவங்க தலையெழுத்து ஜனாதிபதியை விட்டுட்டு போலீஸ்காரனையே கும்பிடுறாங்க. அந்த ஊர் திருநள்ளாறு. இந்த போர்ச்சுகீஸ கொள்ள கூட்டத்துக்காரன் திருநள்ளாத்துக்கு போய் நடராஜா விக்கிரகத்தை திருடிட்டான். அழகான நடராஜா கொண்டாந்து பாய்மர கப்பலில் வச்சுட்டேன். திருச்செந்தூருக்கு வந்துட்டேன். திருச்செந்தூர்ல எல்லாம் தங்கம். முருகப்பெருமானுக்கு கீழே வைரம், வைடூரியம், மாணிக்கம், கோமேதகம். ஆறுமுக நயினார் அப்படியே தங்கம். எப்படியாவது கொள்ளையடிக்கணும். வந்துட்டான். கோயில் கதவை உடைச்சான். உள்ள போனான். மூல விக்கிரகம் கல் விக்கிரகம். நான் அப்பவே ஒன்று சொல்ல வந்தேன், இந்த கையில பூ வச்சிருப்பாருன்னு. ஞாபகம் வருதா? அந்த நினைப்புல வச்சுங்க, மறந்துடாதீங்க. இந்த பூ எப்போங்கிறத சொல்ல வந்தேன். சொல்லிடுறேனே, அப்புறம் கூட இதுக்கு போவோம். அப்புறம் 2 பேரும் மறந்துடப்படாதில்ல. அதுக்காகத்தான் அதை வச்சிருக்கேன். 5 பூதம் சொன்னா ஆகாசம் வரைக்கும். இந்த 5 பூதத்தையும் 5 சிவலிங்கமா வச்சு திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் பூஜை பண்றார். இனிமேல் திருச்செந்தூருக்கு போனா 5 ரூபா கொடுத்து டிக்கெட்டு வாங்குத்த. உள்ள போய் பஞ்சலிங்கத்தை பார்க்கலாம். டிக்கெட்டு வாங்கலன்னா பார்க்க முடியாது. இங்கே இந்தியாவில் அப்படித்தான். 10 ரூபா கொடுத்தா சாமியை பார்க்கலாம். 100 ரூபா கொடுத்தா சாமியை தொட்டு பார்க்கலாம். 1000 ரூபா கொடுத்தா சாமியை அசைச்சு பார்க்கலாம். 10,000 ரூபா கொடுத்தா சாமியை தூக்கிட்டே போயிடலாம். நாங்கள் அப்படித்தான் பண்றோம். வேற யார்கிட்ட போய் சொல்றது? பஞ்சலிங்கம் வச்சு பூஜை. யாரு? முருகப்பெருமான். அங்கே சூரன் என்ன பண்ணானா, இந்த தேவர்களை அழிக்கிறேன். தேவர்கள்லாம் முருகா சரணம் நாங்களாம். உடனே எடுத்த பூவோட காட்சி கொடுத்தாராம் பெருமான். சிவலிங்கத்துக்கு போட எடுத்த பூவை போடுறதுக்குள்ள இந்த சூரன் என்ன மாதிரி பண்ணிட்டா, எடுத்த பூவோட காட்சி கொடுத்தாராம். கவலைப்படாதரா, நான் இருக்கிறேன். இன்னைக்கும் அந்த முருகப்பெருமான் கையில பூ இருக்கும். சாயந்தரம் 3 மணி 3:30 மணிக்கு போனா அந்த பூ அழகா இருக்கும். ஞாபகத்தில் வச்சுவிட. இது அப்பவே விட்டதை இப்ப சொல்லிட்டேன். இப்போ இந்த கதைக்கு வரேன். உங்களுக்கு அந்த கதைக்கு போன உடனே இந்த கதை மறந்துடப்படாது. போர்ச்சுகீசிய கொள்ள கூட்டத்துக்காரன் திருநள்ளாத்துல போய் நடராஜாவை தூக்கி வச்சுட்டு திருச்செந்தூருக்கு வந்துட்டான். கோயில் கதவை உடைச்சிட்டான். உள்ள போனா அழகா நிற்கிறார் முருகப்பெருமான். சின்ன பின்னப்படுத்திட்டான். தூக்கி அந்த பக்கம் போட்டாச்சு. கீழே அந்த காலத்துல சாமிக்கு கீழே வைரம், வைடூரியம் எல்லாம் போட்டுத்தான் சாமியை தூக்கி வைக்கிறது. அதையெல்லாம் கொள்ளையடிச்சான். இப்போ இந்த ஆறுமுக நயினார் முரட்டு மூர்த்தி ஆவணி மாசமும் மாசி மாதமும் வெளியில வருவார். அப்போ அந்த மூர்த்திய இரும்பு சட்டத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அசைச்சு கொண்டாடுவாங்க. அதுக்கு பேரு உருது சட்ட சேவைன்னு பேர். அதுல கொண்டாந்து சாமியை தூக்கி ஒரு பல்லக்கில் வைக்கிறதுக்குள்ள அவ்வளவு வெயிட்டு. ரொம்ப வெயிட்டான ஆளு. அவர் என்னைக்குமே வெயிட்டான ஆள் தானே. இவன் என்ன பண்ணனா பார்த்தா, இது பூரா தங்கம்டா. அடே அப்பா, இவ்வளவு தங்கம். பல பலன்னு அவ்வளவு அழகா இருப்பார். கிட்டக்க போனா ஒரு முத்த கொடுக்கலாமான்னு இருக்கும். தூக்கினான். 50 பேர் சேர்ந்து தூக்கினான். பாய்மர கப்பலில் கொண்டே வச்சுட்டான். புறப்பட்டான். பாய்மர கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு. கொஞ்ச தூரம் போன உடனே சூறாவளி சுழன்று அடிக்குது. பாய்மரம் கிழிச்சு போகுது. கஷ்டப்படுறான். டேய், கவுந்துரும் போல இருக்கே, இப்போ என்ன பண்றது? இவன் சொன்னான் கேப்டன்ட்டே,
அந்த சாமியை தூக்கி தண்ணிக்குள்ள வர்றான். ஆமா, ஒருவேளை அவர் தூக்கி வச்சதுனாலதான் புயல் அடிக்குது, தண்ணிக்குள்ள தூக்கி போடு. சரி, தூக்கி போட்டா புயல் விடலை. போய் பார்த்தா ஆறுமுக நயினார் அப்படியே மேல உட்கார்ந்து இருக்கார். என்னடா தூக்கி போட சொன்னேன், அந்த நொண்டிச்சாமியை வெளில தூக்கி போட்டேன். யாரு நொண்டிச்சாமி? திருநள்ளாற்றில் எடுத்த நடராஜா ஒத்த காலில் ஆடுறாருல்ல, லேம் தேட்டி இடது பாதம் தூக்கி வலது பாதம் ஊற்றி நொண்டிச்சாமியை வெளில தூக்கி போட்டேன்னா இந்த பெரிய சாமியை தூக்கி போடலாம். ஆறுமுக நயினார் தூக்கி கடலுக்குள்ள போட்டான். அங்கே நடராஜா, இங்கே ஆறுமுக நயினார். சூறாவளி விட்டு போச்சு, கப்பலை விட்டு விட்டு போயிட்டாங்க. இப்ப கடலுக்குள்ள 2 பேர், மீனெல்லாம் வந்து பூஜை வருது. காலையில கோயில் கதவு திறந்து கிடக்கு. ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் கண்ணீர் விட்டு அழுதார். அவருதான் வடமலையப்ப பிள்ளையன். அவர் மண்டபத்துல தான் முருகனை வைக்கிறது. அதைத்தான் கட்டபொம்மன் மாத்த நினைச்சு முடியல. அந்த வடமலையப்ப பிள்ளையன் கண்ணீர் விட்டு அழுதார். என்னுடைய ஆட்சி காலத்திலே மூல விக்கிரகம் சின்னாபின்னப்படுத்தப்பட்டு விட்டது. என்னுடைய ஆட்சி காலத்திலே உற்சவ மூர்த்தி காண். நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்? கோயில் என்னுடைய ஆட்சி காலத்திலே எப்படி ஆகி போச்சு? நான் சாப்பிட மாட்டேன். விக்கிரகம் கிடைக்கிற வரைக்கும் பட்டினி. கோடீஸ்வரை பட்டினி. விக்கிரகம் கடலுக்குள்ள கிடைக்கிற விக்கிரகத்தை வெளியில தேடி என்ன பண்றது? மனசுக்குள்ளே இருக்க சாமியை வெளியில தேடினா கிடைப்பாரா? கிடைக்க மாட்டாரு. இங்க பார்க்கத்தான் அங்க பார்க்கலாம். உள்ளத்தின் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். கடலுக்குள்ளே இருக்க சாமியை வெளியில தேடினாங்க, கிடைக்கல. 10 நாள் ஆச்சு. ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் உடம்பு வாடி போச்சு. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, பட்டினி. அவங்க அம்மா காதுல முரட்டு தோடு போட்டிருக்கோம். தோடுன்னு சொல்லக்கூடாது, பாம்படம்னு சொல்லுவான். பார்த்துருக்கா? இந்த திருநெல்வேலி பக்கத்துக்காரங்க காது வளர்த்து இவ்வளவு தொங்கும். அதை நம்ம பிள்ளைகளுக்கு போட்டா காதே கையோட வந்துடும். பார்த்துட்டீங்களா? நம்மளாம் இது தொடுறாப்புல போட்டா தோடு. தமிழ்ல படுவது பாடு, கெடுவது கேடு, விடுவது வீடு, தொடுவது தோடு. என்ன தமிழ் பாருங்க. காதை தொட்டுக்கிட்டு இருந்தா தோடு, தொங்கினா தொங்கட்டான். காதை தொட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த அம்மா இவ்வளவு பெரிய பாம்படம் போட்டிருக்கும், இப்படி காதல ஆடும். பக்கத்தில் வந்தது, அப்பா நீ சாப்பிடாம இருக்கிறது தப்பு. ஏன்? என் முருகன் காணாம போயிட்டான். காணாம போகல, எங்கேயோ மறைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். வெளிப்படுவான். ஒருவேளை சாப்பிடு, உன் உயிர் இருக்கிறதுக்குள்ள அவனை கண்டுபிடிக்கணும். நீ இப்படி பட்டி கிடந்து சாகக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பிடு. சரி, மத்தியானம் சாப்பாடு, மற்ற நேரம் பூரா பட்னி. ஒருவேளை சாப்பிட்றவனுக்கு யோகின்னு பேரு, 2 வேளை சாப்பிட்றவனுக்கு போகின்னு பேரு. போகின்னா இன்பத்தில் இச்சை உள்ளவன். காலையில் சாப்பிட்டு, மத்தியானம் சாப்பிட்டு, ராத்திரியும் சாப்பிட்டு 3 வேளை சாப்பிட்றவனுக்கு ரோகின்னு பேரு. 4 வேளை சாப்பிட்டா துரோகின்னு பேரு. சாப்பிட்றோமா இல்லையா? காலையில், மத்தியானம், சாயங்காலம், ராத்திரி. சில பேர் டிவி பார்க்குற பொழுது உள்ள போய்கிட்டே இருக்கு. தப்பானதை பார்த்து கண்ணுக்குள்ள போய் மனசு கெட்டு போச்சு. தப்பானதை சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள போய் உடம்பு கெட்டு போச்சு. ஒருவேளை சாப்பிட்டார் வடமலையப்ப பிள்ளையன், கோடீஸ்வரன். தேடுறார், கிடைக்கல. 6 மாசம் ஆச்சு. இன்னும் காணுமே, முருகனை காணுமே. ஐயோ, என் வாழ்க்கை அப்படி வீணா போச்சு, என் வாழ்க்கையில இப்படி ஆகி போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஆட்சி கெட்டிக்காரி. அது அம்மா 80 வயசு. இந்த பாரு, 6 மாசமா தேடிட்டோம், கிடைக்கல. ஒரு காரியம் பண்ணுவோம். என்ன? நம்மகிட்ட தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, செம்பு இருக்கு, ஐம்பொன்னால நம்ம ஒரு ஆறுமுக நயினார் பண்ணிடுவோம். அவ்வளவுதானே? புதுசா பண்ணிடுவோம். அது சரி, மூலமூர்த்திக்கு நான் எங்க போவேன்? மூலவர் கல் விக்கிரகம். விக்கிரகம்னா தெரியுமா? கிரகம்னா வீடு,
விக்கிரகம்னா சிறப்பான வீடு, ஈடு இணையில்லாத வீடு. பூதினா செல்வம், விபூதினா ஈடு இணையில்லாத செல்வம். நாயகன்னா தலைவன், விநாயகன்னா ஈடு இணையில்லாத தலைவன். விக்கிரகம்னா ஈடு இணையில்லாத வீடு. நம்ம ஒரு விக்கிரகம் பண்ணிடலாம், ஆனா மூலமூர்த்திக்கு என்ன பண்றது? மூலமூர்த்திக்கு கல்லு வேணுமே. பெண்கள் கூடாது, அழிக்கல் கூடாது, ஆண்கள் வேணும். கல்லுல அப்படியெல்லாம் இருக்குதுங்க, சிற்பிகளை போய் கேளுங்க. ஆண்கள் வேணும். எங்க போய் பார்ப்பேன்? முருகப்பெருமான் மாதிரி கொஞ்சம் சிவப்பா இருக்கிற கல்லு வேணும். நான் எங்க போய் எடுப்பேன்? அந்த ஆட்சி 80 வயசு. அப்பா, இந்த தாமிரபரணி ஓடுதில்ல, ஆமா, சிந்து பூந்துரைன்னு ஒரு இடம் இருக்கு, ஆமா, அங்கே ஒரு பெரிய குன்று இருக்கு, ஆமா, அந்த குன்றை பார்த்தா எனக்கு என்னமோ முருகனை பார்த்தாப்புல இருக்கு. யாரு சொல்றா? அவங்க அம்மா 80 வயசு கிழவி. அம்மையா, சரி வா புறப்படுவோம். ஸ்தபதிகளை கூட்டிக்கிட்டு அந்த மலைக்கு போயிட்டாங்க. சின்ன குன்று. இந்த ஆட்சி சொல்லுது, வயசான ஆட்சி, அவங்க அப்படித்தான் கூப்பிடுவாங்க ஆட்சி. முருகன் தெரிகிறானா குன்றுக்குள்ள? ஸ்தபதி குடி பார்த்தார், மலைதான் தெரியுது, முருகனை காணோம். என்னையா அப்படி சொல்றீங்க? என் கண்ணுக்கு தெரிகிறான். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? 80 வயசாச்சு, மனசுக்குள்ள நினைக்கிறீங்க, வெளியில மலைதான் தெரியுது. என்னையா? இந்த கறியை கொண்டா, கறி, அடுப்பு கறி. இந்த ஆட்சி எடுத்துக்கிட்டு போனது மலை கல்லு நீட்டா ஒரு ஸ்கெட்ச் போட்டு விடுச்சு. முருகப்பெருமானுடைய திருமேனி இந்த ஆட்சி கண்ணுக்கு தெரியுது, ஸ்தபதி கண்ணுக்கு தெரியல. ஏன்? எதனால? ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? பெரிய கதையாத்தான் போயிட்டு இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு பிரசங்கியார், நிறைய சொற்பொழிவு பண்றவர், ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்றவர். மகாபாரதம் சொல்லுவார், கம்பராமாயணம் சொல்லுவார், கந்த புராணம் சொல்லுவார், பெரிய புராணம் சொல்லுவார், நிறைய சொல்றவர். ஒரு ஊர்ல, நம்ம ஊர்னு வச்சுக்கிறேன், ஒரு ஊர்ல பிரசங்கம் பண்ணிட்டு அந்த ஆறு ஓடுது. இவருக்கு ஒரு ஆசை, ஆற்றுல போய் குளிக்கணும்னு. ஆற்றுல போய் குளிச்சுறார். ஒரு ஒரு சலவ தொழிலாளி வந்துட்டான், வண்ணான். இவர் பாகவதம் சொல்றார். பாகவதம்னா என்ன? கிருஷ்ணன் கதை. அவன் தினம் இந்த கதையை கேட்கிறான் தூரத்துல நின்று. இப்போ இவர் ஆற்றுக்கு குளிக்க வந்துட்டாரா, பக்கத்தில் கூப்பிட்டா, சாமி என்ன நீங்க தினம் கண்ணனை சொல்றீங்கல்ல? ஆமா, கிருஷ்ணன் இருக்கானா? இவர் என்ன பண்ணுவாரு? இருக்கான்னு சொன்னா பாட்டுறாம்பா, இல்லைன்னு சொன்னா நம்ம பொழப்பு போயிடும். தவிக்கிறார். சாமி, எனக்கு ஒரு கிருஷ்ணன் வேணும். இதே கிருஷ்ண பொம்மையா? கிருஷ்ணனா? பொம்மையெல்லாம் கொடுத்துடுவார். கிருஷ்ணனே வேணும். நீங்க இத்தனை நாளா சொல்றீங்கல்ல, இருக்கிறாருல்ல? ஆமாடா இருக்கிறார். எனக்கு கொடுத்த சாமி இந்த வீட்டில் வச்சு நான் கும்பிடுறேன். எங்க கொடுக்கிறது? இவரே கிருஷ்ணனை பார்த்ததில்லை, வாயில தான் சொல்லியிருக்காரு. கிருஷ்ணன் இங்கதான் நின்றுருக்கான், இங்க போகல. என்னங்க, இங்கதான் நின்றுருக்கான். என்னடா பண்றது? சாமி, நீ கிருஷ்ணனை குத்தனால சொல்றீல்ல, நீ கிருஷ்ணனை கொடுக்கலன்னா இந்த பாறையில முட்டி மோதிக்கிட்டு செத்து போயிடுவேன். இது வேற வம்பா, நாளைக்கு பேப்பர்ல வந்துடும். சரிடா, உனக்கு என்ன வேணும்? கிருஷ்ணன் வேணும். பார்த்தார், ஒரு குழவி கிடந்து. இந்த குழவின்னா தெரியுமா? இந்த அம்மியில ஆட்டுக்கல்ல வச்சு சுத்துவாங்க பார்த்தீங்களா? அந்த காலத்துல குழவினான்னு சுத்தும். இப்போ ஆட்டு உரம் சுத்திட்டு குழவி அப்படியே இருக்கு. வேடிக்கையை பார்த்தீங்களா? அவ்வளவு மாறி போச்சு. அந்த காலத்துல வாத்தியாரையும் உட்கார்ந்து இருப்பாரு, பயபூரா நிற்பேன். இன்னைக்கு பயபூரா உட்கார்ந்துருக்க, வாத்தியார் நிற்கிறாரு.
அந்த காலத்துல இந்த குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டுனா இப்படித்தான் ஆட்டுவாங்க, படுக்கலாம். இன்னைக்கு சிங்கப்பூர் ஸ்பிரிங் வந்துருச்சு, பயம் மேலைகளையும் போட்டுவாங்க. அந்த காலத்திலே குழந்தை வேண்டும் என்று தாய்மார்கள் அரசை சுத்தினார்கள். இப்போ குழந்தை வேண்டாம் என்று அரசு தாய்மார்களை சுத்துகிறது. எல்லாம் மாறி போச்சு. அப்போ குளவி, இப்போ கிரைண்டர். ஒரு குளவி அந்த ஓரத்தில் கிடந்தது. பார்த்தாரு நம்ம பாகவதன். ஏய், அந்த கிருஷ்ணன் படுத்து கிடக்கிறான்டா. அவன் படிக்காதனே, இந்த ஆடு ரொம்ப படிச்சவர். சாமி இதான? ஆமா. என்ன சாமி பயம்? மண்ணா இருக்கிறான். என்ன மண்ணு தானே? அது மண்ணு தானே கிடக்கு. ஏய், மண்ணு தின்னவன்டா. ஆமா சாமி, நீங்க சொல்லியிருக்கீங்க, இப்பதான் நினைப்பு வருது. தூக்கிட்டு போடா பத்திரமா. குழவியை தூக்கி தலையை தோல்ல வச்சுக்கிட்டேன். சாமி ரொம்ப கணக்கறானே. மலையை தூக்குனவன்டா, கணக்காம என்ன செய்வேன்? கோவர்தன மலையை தூக்கினான்ல. சரி சாமி, நான் வீட்டில் போய் இந்த பயலை நல்லா குளிப்பாட்டேன். கொண்டுகிட்டு போயிட்டேன். நல்ல வேலை, ஒரு அரை லூசு நம்மளை விட்டு. இவர் எவன் லூசுன்னு அவத்துல தீர்மானிக்கணும். நீங்களும் நானும் யார் ஐயா? முடிஞ்சு வீட்டுக்கு போனான். எவ்வளோ கதவை தட்டினா, பண்டாட்டி கதவை தட்டினா. இந்த கிருஷ்ணனை கொண்டாந்துருக்கேன் பாத்தியா? பார்க்கறா. ஆமா மச்சான், பையன் நல்லா இருக்க. என்ன வேடிக்கையா? தம்பி குழவி, ஆட்டுகள் குழவி, பையன் நல்லா இருக்க. இந்த வரு கழுத்தில் ஒரு மாட்டை போட்டிருக்கான்னு தெரியுதா? தெரியுது. காலில் சலங்கை இருக்கு தெரியுதா? தெரியுது. கருகருன்னு இருக்கான் தெரியுது. பத்திரமா கூட்டிகிட்டு போ. இவங்க மாமன் ஒருத்தன் இருக்கானா, கம்சன்னு பேரான். அவன் இவனை வெட்டணும்னு நினைக்கிறானா. உள்ள ராத்திரி தூங்குற போது நீ அந்த பக்கம் படுத்துக்கோ, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். இந்த பையனை நடுவில் போட்டு பாதுகாப்பான். யார? உலகத்தை காப்பாத்துற கிருஷ்ணனை இந்த 2 பேரும் பாதுகாக்கிறான். நம்ம பாகவதர் நல்ல வேலை எடுத்து குளிச்சுட்டு ஓடிக்கிட்டாரு. அமெரிக்காவுக்கு போனாரு, லண்டனுக்கு போனாரு, பிரான்ஸுக்கு போனாரு, ஒரு ரவுண்ட் அடிச்சாரு. எல்லா ஊர்லையும் பாகவதம் பாரதம் எல்லாம் சொன்னாரு. திரும்ப இந்த ஊருக்கு 10 வருஷம் கழிச்சு வந்துட்டார். திரும்ப அதே ஆத்துல குளிச்சார். திரும்ப அவன் வந்துட்டான். சாமி, யாருடா? எனக்கு தெரியலையா சாமி? இவர் இத்தனை ஊருக்கு போனவருக்கு அவன் நான் ஞாபகத்தில் இருப்பேன். தெரியலையடா சாமி. அந்த கிருஷ்ணன் நம்ம வீட்டில் வளர்றான், நினைப்பு இருக்கா? யாருடா அது? நீ கூட கிருஷ்ணன் கொடுத்தீல. அரை அந்த அரை லூஸ் சொல்லப்படா. இப்ப என்னத்தை கேட்க போறானோ? 10 வருஷத்துல அரை முழுசாயிருக்கும். இப்ப என்னத்தை கேட்க போறானோ தெரியல. உனக்கு என்னடா சாமி? நம்ம வீட்டில் அந்த பையன் லூட்டி அடிக்கிறான் சாமி. சரிதான், வளர்ந்துடுச்சு. எது இது? இப்போ சாமி, இப்போ நீ ஒன்று செய்யணுமே. போச்சுடா. ஒரு புனிய கேட்பானா, சத்தியபாமால கேட்பானா? ஒன்றுக்கு என்னடா செய்யணும்? வந்து அந்த பயலை ஒரு தடவை பார்த்துட்டு போகணும் சாமி. குழந்தைய நான் என்னடா பார்க்கறது? சொல்லலை மனசுக்குள்ள. சாமி நீ இப்போ வரணும். சடரா வர்றேன். இவ்வளவு படிச்ச பாகவதர் அவன் பின்னாலேயே போக, அவன் முன்னாலே போக. வீட்டுக்கதவை தட்டினா பொண்டாட்டி திறந்தான். என் பிள்ளை சாமியை குட்டியாந்திருக்கேன் பாத்தியா? யாரு? இந்த கிருஷ்ணனை கொடுத்தாருன்னா அந்த சாமி. அப்படியா? அவ காலில் விழுந்து விட்டான். 2 படிக்காதவங்க மறந்துடாதீங்க. நம்ம 1008 பட்டம் போட்டு உட்கார்ந்துருக்கோம். முன்னால பட்டம், பிசால பட்டம், தம்பட்டம். ஒன்றும் படிக்காத பிள்ளை 2 உள்ள கூட்டி போய் இவர் உட்கார வச்சுட்டாங்க. எப்படி பார்க்குறாரு? மன்னார் வீடு, செலவட்டு விழாடு, அழுக்கு மூட்டை, கழுத. சாமி அந்த பயலை நீ பார்க்கணும்ல. அம்மி குழந்தைய நான் என்ன பார்க்கறது? சரி கொண்டா. அந்த அம்மா தோளில் தூக்கிட்டு வாரா. இவர் பார்க்கிறாரு. பயலை பார்த்தியா சாமி எப்படி இருக்கான்னு? வளர்ந்துட்டானா? கையில ஒரு புல்லாங்குழல் வச்சிருக்கான்னு தெரியுதா? கழுத்துல மணிமாலை இருக்கா? காலில் சலங்கை இருக்கா? காலினில் சிலம்பு கொஞ்சம், கைவளை குலுங்க, முத்து மாலைகள் அசைய, தெரு வாசனில் வந்தான் தாயே யசோதா குந்தன். ஆயர் கூலத்தூதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி.
மதுரை மணியையர் பாட்டு சொல்லிக்கிட்டே போறான். இவர் பார்க்கிறாரு, புருஷனுக்கு ஏற்ற பொண்டாட்டி, இது முக்காலை அடக்கியா அது முழுசு. அம்மி குழந்தைய வச்சுக்கிட்டு ரெண்டு இப்படி பேசிருப்பார். சாமி இந்த பயலை பார்த்தியா? பார்த்தேன். இரு சாமி, இப்போ இவனு புல்லாங்குழல் வாசிக்க சொல்றேன், கேளு. அம்மி குழவி எந்த காலத்தில் புல்லாங்குழல் வாசிக்க? சரி மாட்டிக்கிட்டேன் போ. ஏ பையா, ஐயாவுக்கு ஒரு தரம் புல்லாங்குழல் வாசி. பையா யார? கிருஷ்ணனை. நந்தகோபனுக்கு என்ன பெருமை? ஐயா ஐயான்னு கூப்பிட்ட கிருஷ்ணனை பையா பையான்னு கூப்பிட்டானே, அதுதான் அவங்க அப்பா நந்தகோபனுக்கு பெருமை. இந்த வண்ணான் சரவ தொழிலாளி, ஏ பையா, இந்த சாமிக்கு ஒரு தரம் உன் புல்லாங்குழல் வாசி. உட்கார்ந்திருக்காரு. தேவகானம் கேட்குது, அருமையான புல்லாங்குழல் கேட்குது. எங்கிருந்து வருகுவதோ ஒலி யாவர் செய்குவதோ காற்றினிலே வரும் கீதம். எம்.எஸ். சுப்புலட்சுமி அந்த காலத்தில் பாடுற பாட்டு, காற்றினிலே வரும் கீதம். அழகா இருக்கு பாட்டு. புல்லாங்குழல் வாசிப்பு அப்படியே பயங்கிட்டார். கிருஷ்ணா கிருஷ்ணா, இந்த புல்லாங்குழல் வாசிப்பு எனக்கு கேட்கலையே, இப்பத்தானையா கேட்குது. இந்த அம்மி குழவி இவங்களுக்கு கிருஷ்ணனா தெரியுதே, எனக்கு தெரியலையே. ஏன்பா? கிருஷ்ணன் சொன்னா, எங்களை 70 ஜென்மத்தில் தவம் பண்ணனா எவ்வளவு அழுத்தமா நினைப்பாங்களோ அந்த நினைப்ப இந்த 2 பேரும் நினைச்சதுனாலே இவர்களுக்கு நான் கண்ணனாக காட்சி கொடுத்தேன். நினைப்புத்தான் இங்க கடவுள். எவ்வளவுக்கு நினைக்கிறீங்களோ கடவுள் அவ்வளவுக்கு காட்சி கொடுப்பார். எவ்வளவுக்கு மறக்கிறீங்களோ விட்டுட்டு போயிடுவார். நீ இவனோட பழகினதுனால புல்லாங்குழல் ஒலியை கேட்பித்தோ, உனக்கு இந்த பிறவிக்கு இவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, 1000 பட்டம் போட்டவன் கிருஷ்ணனை பார்க்க முடியல. அன்போட பார்த்த 2 பேரு படிக்காதவங்க கை நாட்டு கிருஷ்ணன் காட்சி விட்டுட்டான். புரியுதா? இந்த கதை யாரு சொன்னது? கொத்தமங்கல சுப்புன்னு ஒருத்தன். அழகாக இருந்து பார்த்து பாடுவார். செட்டிநாட்டில் கொத்தமங்கலத்தில் வாழ்ந்தவர் கொத்தமங்கலம் சுப்பு. அவர் சொன்ன கதை. அந்த காலத்தில் கவியரசு கண்ணதாசன், கொத்தமங்கலம் சுப்பு, அடியேன் எல்லாரும் கவியரங்கத்துக்கு போவோம். ஒவ்வொரு ஊரா போவோம். 1962 63 அப்போ இந்த கதையெல்லாம் சொல்லுவார். சார், இவ்வளவு பெரிய கதை எதுக்காக இப்ப சொன்னீங்க? அந்த ஆட்சியை திருநெல்வேலியில விட்டுட்டோம். ஞாபகம் வருதா? என்னங்க, ஒரு பெரிய மலை. அந்த ஆட்சி என்ன சொல்லுது? மலைக்குள்ள முருகன் தெரிகிறான்னு. இந்த ஸ்தபதி கண்ணுக்கு தெரியல. ஏன் தெரியல? இந்த கதை இப்ப புரியுதா? 2 சலவ தொழிலாளி கண்ணுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணன் இவ்வளவு படிச்ச பாகவதர் கண்ணுக்கு தெரியல. உன் படிப்புனால பகவானை பார்க்க முடியாது, உன் பணத்தினால பகவானை பார்க்க முடியாது, உன் பதவியினால பகவானை பார்க்க முடியாது. அன்போடு உருகி அகங்குலைவார்க்கு அன்றி என் பொன் மணியினை எய்த ஒண்ணாதே. திருமூலர் திருமந்திரம். அது மாதிரி அந்த ஆட்சி கண்ணுக்கு அந்த குன்றிலே முருகன் காட்சி கொடுக்கிறான். இந்த சபதி கண்ணுக்கு தெரியல. ஆட்சி என்ன பண்ணுச்சு? கறி எடுத்தது, ஸ்கெட்சு போட்டது, புனையா ஓவியம். மனையகம் புகுந்து மணிமேகலை தான் புனையா ஓவியம் போல நிற்றனும். சங்க இலக்கியம். புனையா ஓவியம்னா தெரியுமா? தமிழ்ல சொன்னா ஸ்கெட்சு, அப்பதானே புரியும். அப்படி தமிழ்ல சொன்னா தானே புரியும். நம்ம நாடு அப்படி ஆகிப்போச்சு. புனையா ஓவியம்னா ஒரு மாதிரியா பார்ப்பீங்க, ஸ்கெட்சுன்னு தமிழ்ல சொன்னா புரிஞ்சிடும். நாங்க தமிழ் வாழ்க்கைன்னு இப்படி பொழப்பு நடத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். புனையா ஓவியம் போட்டு காமிச்சிருச்ச அந்த ஆட்சி ஸ்தபதிக்கு புரிச்சு போச்சு. ஆமா, சிற்பத்துக்கு ஓவியத்துக்கு என்ன வித்தியாசம்? ஓவியம் இருக்கத கோடு போட்டு காமிக்கிறது. சிற்பம் தேவையில்லாத செதுக்கி தள்ளிப்படுறது. ஒரு கல் இருக்கு, சிற்பி என்ன பண்றான்? தேவையில்லாத கூட செதுக்கி தள்ளுறான். தேவையான முருகன் அழகா காட்சி விட்டுறான்.
சரிதானே? அதானே சிற்பம். இந்த இது ஒரு கல்லு, இதுக்குள்ளே முருகன் இருக்கிறான். நான் என்ன பண்றேன்? தேவையில்லாத பூரா செதுக்கிறேன். கோபம், காமம், பொறாமை, இவ்வளவு தேவையில்லாத கல்லு பூரா செதுக்கி எரிச்சுட்டா யாரு காட்சி கொடுப்பா? முருகன் காட்சி கொடுப்பான். தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானமென்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் என்ன ஆகும்? கொடுங்கோபச் சூருடன் குன்றம் திறக்க துளைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. கந்தர் அலங்கார அருணகிரிநாத சுவாமி பாடினது. வெளிப்படும் முருகப்பெருமான் இதெல்லாம் தள்ளிட்டா முருகன் காட்சி கொடுப்பான். நம்ம என்ன பண்ணிட்டோம்? முருகனை போட்டு அதுக்கு மேல கோபம், அதுக்கு மேல காமம், அதுக்கு மேல பொறாமை, இவ்வளதையும் போட்டு மூடிவிட்டான். இதை கலட்டிவிட்டா முருகன் காட்சி கொடுப்பான். ஸ்தபதி என்ன பண்ணார்? முருகன் விக்கிரகம் பண்ணிட்டார். 50 விக்கிரகம் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட முருகன் தொலைஞ்சு 1 வருஷம் அனுப்பிச்சு. வடமலையப்ப பிள்ளையன் 2 மூர்த்தியவும் வண்டியில வச்சு திருநெல்வேலிக்கு பக்கத்தில் சிந்துபூந்துறை அங்கிருந்து எடுத்துக்கிட்டு வரார். கண்ணீர் கொட்டு. பழைய விக்கிரகம் போச்சு, ஒன்று உடைஞ்சி போச்சு, ஒன்று காணாமல் போச்சு. என்னுடைய வாழ்க்கை காலத்தில் எப்படியா முருகா, நான் என்ன பாவையா பண்ணினேன்? அழுகிட்டே வந்துட்டேன். பாதி தூரம், இன்னும் பாதி தூரத்தில் திருச்செந்தூர். ராத்திரிக்கு ஒரு கோயிலில் வச்சுட்டாங்க சாமியை. 2 சாமி மறந்துடாதீங்க. ஒன்று உற்சவமூர்த்தி ஆறுமுக நயினார், இன்னொன்று மூலமூர்த்தி கையில் பூவோட, அதான் கல்லில் செதுக்கின மூர்த்தி. 2ஐயும் வச்சாச்சு. வடமலையப்ப பிள்ளையன் துண்டை விரிச்சு சாமிக்கு முன்னால படுத்துட்டார். தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. தூக்கமே கிடையாது. எப்படி தூக்கம் வரும்? என் பிள்ளைய காண சார், எப்படி சார் தூக்கம் வரும்? முருகன் என் பிள்ளை காணோம், எங்கேயோ போயிட்டான், நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. தூங்கல. இப்ப படுத்தாரா, சடார்னு தூக்கம் வந்துடுச்சு. இன்னைக்கு ராத்திரி எத்தனை மணிக்கு உங்களுக்கு தூக்கம் வரும் சொல்ல முடியுமா? முடியாதுக்க. உட்கார்ந்தபடிக்கு இருக்க, அப்படியே தூங்கிறேன். ரொம்ப பேர் மீட்டிங் வந்து பேச்சு காட்ட தூக்கம் சுகமா, இந்த கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து அப்படியே சாஞ்சா அருமையா தூக்கம் வரும். 5 ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுக்காத தூக்கத்தை நீங்க பேச்சு கொடுத்துருக்க. ஆமாங்க, ரொம்ப பேருக்கு தூக்கம் அசத்திரும். இமய மலையை இமையில கட்டி இழுக்கிறாப்புல தூக்கம் வரும். இவன் கடவுள் கொடுத்தாத்தான் தூக்கம் வரும். நினப்புல வச்சு மாத்திரை போட்டா மயக்கந்தான் தூக்கம் வர. கடவுள் கொடுத்தாத்தான் நல்ல தூக்கம் வரும். இரவினடை துகிரிகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் 20 மறுமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே. ராத்திரி தூங்குற பொழுது ஆறுமுகம் 12 கை எனக்கு காட்சி கொடுக்கணும் முருகா, அப்படி நினைச்சுக்கிட்டு தூங்கணும். திருப்புகழ் பாட்டு. வடமலையப்ப பிள்ளை எனக்கு தூக்கம் வந்துருச்சு. கனவுல முருகன் திரும்ப வந்துட்டான். எந்த முருகன்? ஆறுமுகனை தான். பழைய மூர்த்தி. சாமி நீ எங்கே இருக்கிற? நான் கடலுக்குள்ளே இருக்கிறேன். 1 வருஷம் ஆச்சு இதை சொல்றதுக்கு. அன்னைக்கே சொல்லலாம். தாழ் விவகாரமே கொடுத்தேன். 1 வருஷம் நான் கடலுக்குள்ளே இருக்கிறேன். சாமி நான் உன்னை காணாம தேடி போயிட்டனே. வாழ்க்கையில சுகம் எது தெரியுமா? கடவுளோட பேச. மனுஷனோட பேசினா கஷ்டம்தான். கஷ்டங்களை பூரா மனுஷங்கிட்ட போய் சொல்லுங்க, கேட்டு விட்டு வேணும்டா இவனுக்கு இட்டு போய். முருகன்கிட்ட போய் சொல்லுங்க, கவலை எல்லாம் தீர்ந்து போயிடும். சொந்த அனுபவம். வந்தா அவன் காலில் போய் விழுந்தா உடனே எல்லாம் சரியா போகுங்க. நம்புங்கள். கந்தன் அவளது ஆற்றல் வாய்ந்தவன். முருகா எங்கே இருக்கிற? கடலுக்குள்ளே இருக்கிறேன். நாளைக்கு காலையில வா. என்ன அடையாளம்? எலுமிச்சம்பழ மாலை கடல்ல கிடக்கும், கருடன் மேல பறப்பான், அதான் அடையாளம். வடமலையப்ப பிள்ளையை முடிச்சுட்டார். புறப்படுகின்றாரு. அப்பவே எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க போயிட்டாங்க. காலையில் 6 மணிக்குள்ள
திருச்செந்தூர் போய் கடற்கரைக்கு போயாச்சு. 4-5 படகு, பாய்மர கப்பல் எல்லாம் ரெடி. பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன். இவரும் உள்ள உட்கார்ந்தாரு படகுல. அதான் முக்கியம். தேட விட்டு விட்டு இங்க உட்காரல. என் புள்ள காணாம போனா நானும் போய் தேடுவேனா இல்லையா? உள்ள வந்தார், உட்கார்ந்தார். மேல படகு சொன்ன மாதிரி கருடைய வட்டம் விடுறார். இங்கேதான் இருக்கணும். எலுமிச்சம்பழ மாலை, முரட்டு மாலை கிடக்கு. இந்த இடத்துல தேடு. முக்குளிக்கிற ஆளு கடல் தண்ணியில ஒரு ஆளை உள்ள தள்ளுறாங்க. அவன் இடுப்புல கைத்தை கட்டி மேல பிடிச்சுக்கிறான். அவன் கீழே இறங்கணும். கீழே என்ன இருக்கான்னு பார்க்கணும். கைத்தை அவன் சுண்டி விட்டான்னா தூக்கணும். இல்லாட்டி அப்புறம் அவனை தூக்கணும். எவ்வளவு ஆபத்து பார்த்தீங்களா? இதுக்காக அந்த காலத்துல என்ன தெரியுமா செய்வாங்க? இந்த முக்குளிக்கிறவனுக்கு கட்டுற கைத்தை மச்சின கையில கொடுத்துருவாங்க. இவனுக்கு என்ன வந்தா உங்க அக்காவை நீதாண்டா காப்பாத்தினாங்க. அப்ப என்ன பண்ணுவான்? இவன் சுண்டு வந்தாலும் அவன் தூக்கிடுவான். இது வேற வம்பாரு. இன்னைக்கு மச்சனை கட்ட கொடுத்தா விட்டுருவேன். இன்னைக்கு சொல்லக்கூடாது. அந்த காலம் நாங்க சொல்றதெல்லாம் தர்ம காலம், இன்னைக்கு அதர்ம காலம். இதாண்டா சாக்குன்னு விட்டுருவேன். நம்ம அவளை முன்னேறிட்டோம். கதை அருமையான கதைங்க. அங்க இதெல்லாம் படமா எழுதி போட்டுட்டாங்க. திருச்செந்தூர் போனா பாருங்க, இதெல்லாம் சுத்தி பார்க்கணும். எனக்கு ஒரு கெட்ட வழக்கம், கோயிலுக்கு போனா ஒவ்வொரு சிற்பமா பார்ப்பேன், ஒவ்வொரு தூணா சுத்துவேன். ரொம்ப பேர் நினைப்பான் யாரோ ஒரு பைத்தியம் நினைச்சிட்டு போறேன். யாருக்கு என்ன கெட்டு போச்சு? எல்லாம் இறங்கி புக்களிச்சுட்டான். பார்க்கறான், ஒண்ணு தேய்ந்தான். 3 முறை புக்களிச்சு எந்திரிச்சா ஒண்ணும் கிடையாது. இவருக்கு எப்படி? முருகன் சொன்னது பொய்யா போகுமா? ஆஹா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? என் பிள்ளை காணாம போயிட்டா எல்லாரையும் தேட விட்டு விட்டு நான் சும்மா இருப்பேனா? இல்லை. அதனால ஒண்ணு செஞ்ச. என்ன? என் இடுப்புல அந்த கைத்தை கட்டுங்க, நான் இறக்குறேன். கோடீஸ்வரன் மறக்கப்படாது. இடுப்புல கைத்தை கட்டு, நான் இறங்குறேன். முடிச்சா முடிச்சு போயிருக்க, சும்மா இந்த தண்ணிக்குள்ள இடுப்புல கட்டிக்கிட்டு பரமனையப்ப பிள்ளையின் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் இறங்கிட்டார். இறங்கினா உள்ள முருகப்பெருமான் நடராஜாட்ட கேட்கிறாரு, அப்பா அவர் வந்துட்டாரு, நீங்க போறீங்களா நான் போகட்டும்? நடராஜா சொல்றாரு, ஐயா சாமி நான் போயிடுறேன்டா, நீ போனா நம்மளை விட்டுருவாங்க. பல சமயத்திலே அப்பா பிள்ளைய நம்பராப்புல ஆயிடுது. நான் போயிடுறேன்டா. சரி, பரமலையப்ப பிள்ளையில் முழுகினார். கையில நடராஜா போய் உட்கார்ந்தார். தூக்கிட்டு மேல வந்தா நடராஜா. என்னடா முருகனை தேடி போனா நடராஜா வராது? கீழே ஒரு கோயிலே இருக்கும் போல இருக்கு. அது எந்த நடராஜா? திருநள்ளாத்து நடராஜா. அழகா இருப்பார். மீன் கொத்துனது இன்னைக்கு இங்க எல்லாம் பள்ளம் பள்ளமா இருக்கும். சந்தனம் வச்சு அப்படி இருப்பாங்க. திருச்செந்தூர்ல இருக்கு இன்னும் அந்த நடராஜா. மேல வந்தாச்சு. நடராஜா வச்சுட்டாங்க. முருகனை காண இன்னும் கீழே இருக்கலாம். திரும்ப இறக்கு. வடமலையப்ப பிள்ளையன் கீழே இறக்கிட்ட. ஆறுமுக நயினார் 60 பேர் தூக்கின மூர்த்தி எளிமையா போய் கையில் கட்ட அப்படியே தூக்கிட்டு மேல வந்தார். 60 பேர் தூக்கின மூர்த்திய அன்புனால எளிமையா ஒரு புண்ணியவன் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் தூக்கிட்டார். ஆகா வந்துட்டார் ஆறுமுக நயினார். சந்தோஷம் தாங்கல. நடராஜாவுக்கு பக்கத்துல ஆறுமுக நயினார் வச்சு கட்டிட்டாங்க. ஒரு பக்கம் நடராஜா, ஒரு பக்கம் முருகன். மேல கொண்டாந்தாச்சு. கோயிலுக்கு வந்தாச்சு. இப்பவும் ஆவணி திருவிழாவிலையும் மாசி திருவிழாவிலையும் ஒரு பக்கம் நடராஜா, ஒரு பக்கம் முருகன் காட்சி. தண்டையணி வெண்டையங்கிணிசதங்கையும் தன்கலர் சிலம்புடன் கொஞ்சவேரின் தந்தையினை முன்பறிந்தின் பௌரி கொண்டுடன் சந்தோடம் அணைந்து நின்றம்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்த முன் சந்தியாப்போ புண்டரிகரண்டம் கொண்ட நடனம் புண்டரிகரண்டம் கொண்ட பகிரண்டம். யாரு பாடுறா? அருணகிரிநாத சுவாமி பாடுறார். முக்கியமான வரி, நேரம் கிடையாது. 9 ஆச்சு.
கொண்ட நடனம் பதம் செந்திலில் முன் கொஞ்சி நடனம் கொழுங்கர்த்த வேளே. எனக்கு நடன காட்சி கொடுத்த பெருமானே, முருகப்பெருமான் நடன காட்சியை அருணகிரிநாத சுவாமிக்கு கொடுத்தார். அதே நடன காட்சி இப்ப எப்படி ஒரு பக்கம் நடராஜா ஒரு பக்கம் முருகன் வச்சு அங்க பார்க்கலாம். கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமன செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்த முன் சந்தியாவோ. அந்த காட்சி இன்னைக்கு திருச்செந்தூர்ல பார்க்கலாம். நிறுத்துக, நான் 2 ஊருக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னேன். திருச்செந்தூர் முருகன் இவ்வளவு நேரத்தை முடிக்கிட்டு இருக்கிட்டார். போனா போகுதே, இதான் நம்ம நேரங்க, மற்ற எல்லாம் நம்ம நேரம் இல்லை, கடவுளை நினைச்சதுதான் நம்ம நேரம். இன்னொரு ஊர் என்னமோ சொன்ன ஞாபகம் இருக்கா? திருச்செங்கோடு சொல்லிட்டு பேச்ச முடிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க, அதை தாட்ட மாட்டேன் ஒரு காலம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சுக்கிறேன். திருச்செங்கோடு உங்க ஊரா? பெரிய புண்ணியசாமி, பெரிய புண்ணியசாமி. ஏன் தெரியுமா? திருச்செங்கோடு கந்தர் அனுபூதின்னு இங்கே ஒரு புஸ்தகம் வச்சு விற்கிறாங்க தெருக்கு. அதுக்கு ஒரே எழுதியிருக்கேன், கந்தர் அனுபூதி 51 பாட்டு. அந்த காலத்திலே எழுத்துக்கள் 51. அக்ஷர லிங்கம்னு மதுரை கோயிலில் 51 சிவலிங்கம் இருக்கும். அக்ஷரம்னா என்ன? எழுத்து. அகர முதல் என உரைசை 51 அக்கரமும் திருப்புகள். இந்த 51 அக்ஷரம் இருக்கு பாருங்க. இந்த 51 அக்ஷரங்கள்ல அது மாதிரி பாடப்பட்டது கந்தர் அனுபூதி. எத்தனை பாட்டு? 51 பாட்டு. திருவாசகம் எத்தனை தலைப்பு? 51 தலைப்பு. சிவபுராணத்திலிருந்து அச்சோபதியம் வெளியே சந்தேகம் வந்தா அந்த ஐயாவை கேட்டுக்கிடுங்க. 51 தலைப்பு. ராமலிங்க சுவாமி எவ்வளவு காலம் வாழ்ந்தார்? 1823 to 1874, 51 வருஷம். இந்த 51 ஒரு பெரிய மந்திரம். கந்தர் அனுபூதி 51 பாட்டு. அதுல பழனியை பத்தி பாடலை, திருச்செந்தூரை பாடலை, வயலூரை பாடலை, திருவண்ணாமலையை பாடலை, ஒரே ஒரு ஊரை பாடி இருக்கார், திருச்செங்கோடு. 51 பாட்டுல ஒரு பாட்டு திருச்செங்கோடு. ஏன் பாடினார்? என்ன வயலூரை பாட வேண்டாம்? என்ன சார் பழனியை பாட வேண்டாம்? அதை விடவா உங்க திருச்செங்கோடு பெருசா போச்சு? பாடிட்ட பாட்டு சொல்லவா? கூகாயன என் கிளை கூடியட போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசல மேலவன் 4 கவி தியாகா சுரலோக சிகாமணியே. நாகாசலம், நாகம்னா பாம்பு, அசலம்னா மலை, பாம்பு மலை, சர்ப்ப சைலம். திருச்செங்கோட்டு மலையில ஒரு பாம்பு வரைஞ்சிருப்பாங்க, அது பாம்பு மலை. பாம்பு வந்து விழுந்து மலையானதான். ஆதிசேஷனுடைய தலை விழுந்து மலையானதுனால அது பாம்பு மலை. சர்ப்ப சைலம். நாககிரி, 4 மலை பொருளோனே நாககிரி பெருமாளே. யாரு பாடின பாட்டு? அருணகிரிநாதர் திருப்புகழ். இந்த திருச்செங்கோட்டுக்கு வந்தார் யாரு? அருணகிரி. வந்து முருகனை கும்பிட்டார். திருச்செங்கோட்டுக்கு ஒரு பெருமை தெரியுமா? ஒரு பக்கம் செங்கோட்டு வேலன், ஒரு பக்கம் அர்த்தநாரீஸ்வரர். செங்கோட்டு வேலனுக்கு அபிஷேகம் கிடையாது, வெண்மையான மூர்த்தி. பழனி ஆண்டவன் கருமையான மூர்த்தி. 2 நவபாஷான மூர்த்தி. 9 நிமிஷம் 5200 வருஷத்துக்கு முன்னாலே சதுரகிரியில் கூடிய சித்தர்கள் 2 விக்கிரகம் தயாரித்தார்கள் போகர் தலைமையில. ஒரு விக்கிரகத்துக்கு வெளியில கோட்டிங் கொடுத்துட்டார். எதுல தயார் பண்ணாங்க? 9 விஷம், 9 மூலிகை, 9 பாஷாணம், 2 மூர்த்தி பண்ணியாச்சு. பாஷாணத்தை அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டா செத்து போயிட்டுவோம். இதுக்காக அதுக்கு மேல ஒரு கோட்டிங் கொடுத்து அதை பழனியில வச்சாச்சு. இன்னைக்கும் பழனி ஆண்டவன் உடம்புல பட்ட பாலோ, அபிஷேகம் பண்ண சந்தனமோ, பன்னீரோ, நெத்தியில நெஞ்சில வச்ச சந்தனமோ சாப்பிட்டா குன்ம வியாதி தீரும்.
நான் பழனி ஆண்டவர் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு வருஷம் பேராசிரியராக வேலை பார்த்தேன். வெள்ளிக்கிழமை என் பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு நான் பழனிக்கு மலைக்கு போகணும்னு கட்டளை. நான் டெப்டி வாரன். அப்போ மலைக்கு போவேன். காலேஜ் வாத்தி ஆகிறான்னு எங்களை உள்ள விட்டுருவாங்க. ஏன்னா எல்லாம் ஒரே தேவஸ்தானம். வசதியாக முருகனுக்கு பக்கத்தில் போய் பார்த்தேன். ஒரு வருஷம் ராக்கால சந்தனத்தை நெஞ்சில வச்சு எடுத்து கொடுத்தா காலையில் அந்த சந்தனம் சாப்பிட்டீங்கன்னா கபகபான்னு பசிக்கும். எது? பழனி. அதே மாதிரி இன்னொரு விக்கிரகம், அதுதான் திருச்செங்கோட்டு செங்கோட்டு வேணன். இந்த கோட்டின் குடுக்கல பாஷாண மூர்த்தி, அதனால அவருக்கு அபிஷேகம் கிடையாது. அழகா இருப்பார் செங்கோட்டு வேணன். இந்த பக்கம் அர்த்தநாரீஸ்வரர், ஒரு பக்கம் ஆண் ஒரு பக்கம் பெண். சில வீடுகளில் கல்யாணம் ஆனா மெதுவாக கேட்போம், டேய் உங்கள் வீடு புரியா, மதுரையா சிதம்பரமா? புரியுது இல்லை? மதுரைனா மீனாட்சிக்கு தான் எல்லாம். சொக்கலிங்க பெருமான் கைட் பண்ண வேண்டியதான். ஐயா மீனாட்சிக்கு அர்த்த காமம் முடிஞ்சிருச்சா? இப்போத்தான் முடியுது. சரி, முடிஞ்சுதான் நமக்கு. சிதம்பரத்தில் நடராஜர ஆதிநாத் சிவகாமி ஓரத்தில் நிற்பான். புருஷனுக்கு ரொம்ப அதிகமான ஒரு அதிகாரம் இருந்தால் சிதம்பரம், பொண்டாட்டிக்கு அதிகாரம் இருந்தால் மதுரை. கல்யாணம் ஆட்சி வந்துட்டு போய் கேட்குறேன். அவன் என்ன சொல்கிறான்? சிதம்பரம்னு பொய்ய சொல்கிறான். புரியுதா? அப்போ உண்மையில என்ன? மதுரை. கெட்டிக்காரங்க என்ன சொல்லுவான்? எங்கள் வீடு மதுரையும் இல்லை சிதம்பரமும் இல்லை, திருச்செங்கோடு. பையன் சொன்னார்ல திருச்செங்கோடுன்னு, திருச்செங்கோடுமா. ஏன் தெரியுமா? அர்த்தநாரீஸ்வரர் ஆளுக்கு பாதி. வீட்டு விஷயம் பூரா அந்த அம்மாட்டே, வெளி விஷயம் பூரா இவர்கிட்ட. குடும்பம் நல்லா இருக்கு. அதுக்குள்ள இவர் இன்டர்வியர் பண்ண மாட்டாரு, இதுக்குள்ள தம்மா இன்டர்வியர் பண்ணார். அர்த்தநாரீஸ்வரன்னா என்ன அர்த்தம்? இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. கண்ணதாசன் அர்த்தநாரீஸ்வரர். ஆமா, திருச்செங்கோட்டுக்கு ஏன் திருச்செங்கோட்டை கந்தர் அனுபூதியில பாடினார்? அதை சொன்னா பேச்சு முடிஞ்சு போச்சு. ஏன் பாடினார்? அவருக்கு ஒரு ஆசை. யாருக்கு? அருணகிரிநாத சாமிக்கு. இந்த உடம்ப கீழே போற்றப்படாது, போற்றா அடுத்த பிறகு இருக்கும். இந்த உடம்பு போற பொழுது முருகா நீ வந்து என்னை காப்பாற்றி கூட்டிக்கிட்டு போகணும். இந்த யமன் கிமன் இவங்கெல்லாம் வந்தால் அடுத்த பிறகு கொடுத்துருவாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னை நீ தான் காப்பாற்றணும். திருச்செங்கோட்டில் கேட்டாள். என்ன சார் பாட்டு? கந்தர் அலங்கார். தெய்வ திருமலை செங்கோட்டில். புரிஞ்சுதா? தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வைத்த வேற்படைவானவனே மறவே முனை நான் ஐவர்க்கு இடம்பெற காலிரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலை முன்னே வந்து காத்தருளே. இந்த வீடு இந்த உடம்புங்கிற வீடு 5 பேர் உள்ள இருக்கான். கிருபானந்த வாரியார் சுவாமி இதுக்கு அழகா விளக்கம் கொடுப்பார். மண்ணடியிலே ஒரு வீடு, மெட்ராஸில் மண்ணடின்னு ஒரு இடம், அங்கே ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு 3 பேர் சொந்தக்காரன். ஒருத்தன் இஸ்லாமியன், ஒருத்தன் கிறிஸ்தவன், ஒருத்தன் இந்து. ஒரு வீட்டுக்கு 3 சொந்தக்காரங்க, 3 மதம். மனுஷன் அந்த வீட்டில் குடியிருக்கிறான். இந்த இஸ்லாமியர் வந்தா 1 மாத்தையில காலி பண்ணுங்கிறார். இந்த கிறிஸ்தவர் வந்தா 20 நாளையில காலி பண்ணுங்கிறார். இந்த இந்து வந்தா 10 நாளையில காலி பண்ணுங்கிறார். 3 பேரும் சேர்ந்து வந்தா வீட்டை காலி பண்ணி பாத்திரத்தை எல்லாம் தூக்கி ரோட்டில் ஓட்டுருவாங்க. இப்படி நல்ல வீட்டுக்காரங்க 3 பேர். மனுஷன் குடியிருக்கிறான் அந்த வீட்டில். இந்த வீட்டுக்கு வாடகை என்ன? அந்த காலத்தில் ஒரு மாத்தைக்கு 300 ரூபா. இன்னைக்கு கிட்டத்தட்ட 3000-4000 ரூபா வாடகை. அந்த வாடகையை எப்படி கொடுக்கணும் தெரியுமா? மாசம் 1ஆம் தேதி கொடுத்தா பத்தாது. மாசம் 3000 ரூபான்னு வச்சுக்கிறேன். 30 நாளைக்கு 3000 ரூபாலாம் பத்தாது.
6000 ரூபா வச்சுக்க. 3000 எந்த மூளைக்கு இன்னைக்கு ஒன்றுத்துக்கு ஆகாது. விலைவாசியெல்லாம் ஏறல, இந்தியாவில் பறந்துருச்சு. மலேசியாவிலையும் கிட்டத்தட்ட அப்படித்தான் போயிட்டு விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கா இல்லையா? 6000 ரூபான்னு வச்சுக்கோமே. இப்போ வாடகை என்ன? இந்த வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு 6000 ரூபா சார். 30 நாளைக்கு 6000 ரூபான்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா, சரிதானா? 200 ரூபா. காலையில் ஒரு 50 ரூபா வாடகை கொடுக்கணும், மத்தியானம் ஒரு 50 ரூபா வாடகை கொடுக்கணும் வீட்டுக்காரங்க, சாயங்காலம் ஒரு 50 ரூபா வாடகை கொடுக்கணும், ராத்திரி ஒரு 50 ரூபா வாடகை கொடுக்கணும். குடியிருக்கவே வாடகை கொடுத்தே ஓச்சு போயிடுவேன். அந்த காலத்தில் 300 ரூபா வாடகை, இன்னைக்கு 6000 ரூபா வாடகை. வாடகை வரை வசூலிட்டு விட்டாங்க. சரி, இந்த வீடு பாதுகாப்பாக இருக்கா? 9 வாசப்படி. இப்போ புரிஞ்சு போச்சு சார். இது வரைக்கும் புரிகிறாப்புல இருந்துச்சு, இப்போ நல்லாவே புரிஞ்சு போச்சு. 9 வாசப்படி. சில வாசலுக்கு கதவு உண்டு, சில வாசலுக்கு கதவு கிடையாது. இந்த வீடு எங்கே இருக்கு? இருட்டில் இருக்கு. சூரியனை மறைக்கக்கூடிய மரங்கள் உள்ள இடத்துல இருக்கு, மண்ணடியில இருக்கு. பாதுகாப்பு உண்டா? 5 பேர் திருட்டு பேரு உள்ளே உட்கார்ந்துருக்காங்க. ஐயோ, மனுஷன் இந்த வீட்டில் குடியிருக்கிறான். அம்மா புரியுதா? இதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு 2 சொந்தக்காரங்க, ஒரு அம்மா ஒரு ஐயா. அந்த வீட்டுக்கு போனால் வாடகையே கிடையாது. அந்த அம்மாவையும் ஐயாவையும் பார்த்து ஒரு கும்பிடு போட்டால் போதும், சாப்பாடும் போட்டு ஃப்ரீயா ரெண்ட் இல்லாமல் வீட்டை விட்டுருவாங்க. மனுஷன் இந்த வீட்டுக்கு ஆசைப்படலாமா, அந்த வீட்டுக்கு ஆசைப்படலாமா? சொல்லுங்க. அந்த வீட்டு. ஆனால் இவன் இந்த வீட்டுக்கு தான் ஆசைப்படுற. இதுதான் இந்த வீடு. உடம்பு வீடு தானே இது. தோலால் சுவர் வச்சு விட்டான், 4வது காலில் சுமத்தி விட்டான், நரம்பால் ஆர்க்கையிட்டான், தசை கொண்டு மேய்ந்த அகம். இதுதான் வீடு. இந்த வீட்டுக்கு 3 பேர் சொந்தக்காரன். யாரு 3 பேர் சொந்தக்காரன்? வாதம், பித்தம், சிலேத்துவம். வாதம் வந்தா 6 மாசம் 7 மாசங்கிறார், பித்தம் வந்தா 15 நாள் 20 நாளுங்கிறார், சிலேத்துவம் வந்து சனி இழுக்க ஆரம்பிச்சா நாளைக்கும்ங்கிறார், நாளானைக்கும்ங்கிறார். 3 பேரும் சேர்ந்து வந்துட்டா ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதுட்டு பேரினை நீக்கி புனமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரேன்னு ஒழிச்சிடான். 3 சொந்தக்காரங்க இந்த வீட்டுக்கு. வாடகை தாய் வைத்த விட்டு வந்த உடனே பால் 300 ரூபான்னு வச்சுட்டேன். இன்னைக்கு வாடகை 6000 ரூபா. மாசம் 1ஆம் தேதி 6000 ரூபாய்க்கு சோறு போட்டு விட்டு 29 நாள் பட்னி போட்டா கேட்குமா? காரம்பரை எந்திரிச்ச உடனே பெட் காஃபி. வாடகை நம்பர் 1. 8 மணி 9 மணிக்கு 4 இட்லி 2 தோசை, கொஞ்சம் வடை, கொஞ்சம் பொங்கல். மத்தியானம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளியோதரை சாதம், பாயாசம், வடை, அப்பளம். சாயங்காலத்துக்கு 2 போண்டா, இடியப்பம், கேசரி. சாப்பிட்டோமா இல்லையா? இதெல்லாம் வாடகைங்க. நீ ராத்திரிக்கு என்னமோ இருக்குல்ல. இந்த மனுஷன் வாடகை கொடுத்து ஓஞ்சி போயிட்டான். நான் சொல்லல, ராமலிங்க சாமி சொன்ன. உடம்பாகிற வீட்டில் உணவாகிற வாடகையை தந்து குடியிருக்கிற ஜீவன். வாடகை கொடுக்கலன்னா என்ன ஆகும்? உடம்பு போயிடும், வீடு போயிடும்ல சார். வாடகை கொடுக்காட்டி வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. சோறுங்கிற வாடகை கொண்டாட்டி உடம்பை விட்டுட்டு உயிரை விரட்டிடுவாங்க. இதுக்கு வாடகை. திருட்டு பை 5 பேர் உள்ளே இருக்கான். மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஒழுங்காத்தான் சார் பிரசங்கம் கேட்டேன். டமான்னு ஒரு சத்தம் கேட்டது, காது அங்க போயிடுச்சு. கண்ணு திரும்பி பார்க்குது. என்ன பட்டாசு வாசம்? ஒருவேளை பட்டாசா இல்லை குண்டா? என்னமோ ஒன்றும் புரியலையே. 3 கெட்டு போச்சு. இந்த உடம்பு என்ன சொல்லுது? போய் பார்த்துட்டு வருவோமா? எந்திரிச்சு போயிட்டான். 5 பேர் சேர்ந்து கெடுத்துட்டாங்க. ஒழுங்கா திருப்புகள் கேட்டு தான் உட்காந்து. திருட்டு பைய 5 பேர். இது எங்கே இருக்கு? ஆணவங்கிற மரம், கோபங்கிற மரம், பொறாமைங்கிற மரம்,
ஞான சூரியனை மறைக்கிற மரம் அதுக்குள்ள இருக்கு. இதுக்கு எத்தனை வாசப்படி? 9 ஓட்டை. சில வாசப்படிக்கு மூடி உண்டு, சில வாசப்படிக்கு மூடியே கிடையாது. வாயை மூடிக்கிறான், கண்ணை மூடிக்கிறான், காதை கையை வச்சுட்டா போகும். ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் கேளு, எல்லாத்தையும் பேசாத, கேட்கணும். காது ஓங்காரமா இருக்கும், தோடுடைய செவி. இத்து பிளஸ் ஓ தோ ஓங்காரம். காது ரொம்ப முக்கியம். கண்ணு முக்கியமா காது முக்கியமா? காது முக்கியம். ஏன்? எல்லாத்தையும் கேட்கறது காது. ரொம்ப தூரம் நடந்தா காது வலிக்கும், ரொம்ப நேரம் பேசினா வாய் வலிக்கும், ரொம்ப நேரம் டிவி பார்த்தா கண்ணு வலிக்கும், 2 மணி நேரம் ஒருத்தர் பேசினாரு கேட்டேன், காது வலிக்காது. என்னங்க காது வலிக்குமா? செல்வத்து செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை. காது முக்கியம் இல்லையா? இது 5 திருட்டு பயலுக உள்ள இருக்கிறான், 9 ஓட்டை இருக்கு. இதுக்குள்ள மனுஷன் வசிக்கிறான். எதிர்த்தாப்புல உள்ளது மாளிகை, அருள் மாளிகை. அதுக்கு 2 பேர் சொந்தக்காரங்க. ஒன்று சிவபெருமான், இன்னும் ஒன்று பராசக்தி. அங்க போய் என்ன சொன்னா போதும், நம சிவாய வாழ்கன்னு சொல்லிட்டா சோறு போட்டு வச்சிருப்பான். மனுஷன் அங்க போக மாட்டேன்னு இங்கேயே உட்கார்ந்துருக்கான். இப்போ அந்த கதைக்கு போங்க. திருச்செங்கோடு என்ன கேட்கிற? இந்த சட்டை கலண்டு விழுகிற பொழுது நீ என்ன காப்பாற்றணும், காப்பாற்றினானா? அதான் கேள்வி. சொன்னா பேச்சு முடிச்சு போச்சு. தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செடுஞ்சுடரே, வை வைத்த வேற்படை வானவனே, உன்னை மறக்க மாட்டேன். 5 பேருக்கு உள்ள இடம் இந்த உடம்பு, இது விழுகிற பொழுது என்ன காப்பாத்து. முருகன் காப்பாற்றினானா? எங்க கேட்ட? திருச்செங்கோட்டில் கேட்ட. மறக்காதீங்க, முருகன் காப்பாற்றினான். எப்படி? அருணகிரிநாதருடைய கடைசி வாழ்க்கை. வேகமா ஓடுறேன். திருவண்ணாமலையில் இருக்க புறப்பட தேவ மகாராஜன், அவனுக்கு கண்ணு போயிடுச்சு. பக்கத்தில் சம்பந்தாண்டான்னு ஒருத்தன். அவன் சொன்னா, கண்ணு போனா தேவலோகத்து பாரிஜாத பூவை கொண்டு வந்து கண்ணில் வச்சா கண்ணு தெரியும்னா. சும்மாவா வரும்? ராஜா யாரை அனுப்பலாம்னாரு. அருணகிரிநாதரை அனுப்புங்க, அவர் ரொம்ப கெட்டிக்காரர், அவர் கூப்பிட்டா முருகனே வந்துடுவார். ராஜாவுக்கே தெரியும். சரின்னா அருணகிரிநாதரை கூப்பிட்டாங்க. தேவலோகத்துக்கு போய் பாரிஜாத பூ கொண்டுட்டு வாங்க. ராஜா சொல்லிட்டான். சரி. அருணகிரிநாதர் எந்திரிச்சார், கோபுரத்தில் ஏறினார். அங்கே ஒரு கிளி செத்து கிடந்தது. இந்த உடம்புல உள்ள உயிரை கிளி உடம்புல பாய்ச்சினார். கூடு விட்டு கூடு பாய்த்தார். கிளி எந்திரிச்சது, இவர் உடம்பு விழுந்துருச்சு. கிளி பறந்து போயிடுச்சு. உயிர் அருணகிரிநாதர் உயிர், உடம்பு கிளி உடம்பு. கிளி ஞானத்துக்கு அடையாளம். சுகபிரம்ம ரிஷி, மறந்துடாதீங்க. அப்படியே மேலே மேலே போயிட்டு தேவலோகத்துக்கு போயிட்டு பாரிஜாத பூவை கொண்டு வந்தது. திரும்பி வந்தது, பாரிஜாத பூவை கொண்டு வந்து கோபுரத்தில் வச்சது. அந்த ஊரில் யார் யாருக்கெல்லாம் கண்ணு தெரியாதோ அத்தனை பேருக்கும் கண்ணு தெரிஞ்சுதான். வாரியார் சாமி எழுதுறார். பாரிஜாத பூ பட்ட உடனே அத்தனை பேருக்கும் கண்ணு தெரிஞ்சுது. ராஜாவுக்கு கண்ணு தெரிஞ்சுது. சந்தோஷம். இப்போ கிளி என்ன பண்ணணும்? திரும்ப கோபுரத்துக்கு வந்தது. உடம்ப போட்டிருக்கு. கிளி உடம்புல இருந்து உயிர் எடுத்து அருணகிரிநாதர் உடம்புல விடணும். பார்த்தா உடம்ப காணா, எரிஞ்சு போச்சு. இந்த பாவி சம்பந்தாண்டா எரிஞ்சுட்டான். இப்ப கிளி மட்டும் வச்சான். கிளி வேகமா பறந்தது. முருகான்னது தோல்ல வந்து உட்காருட்டான். தோல்ல போய் உட்கார்ந்துச்சு. யாரு தோல்ல? முருகன் தோல்ல. நீ அனுபூதி பாடு, நான் கேட்கிறேன்னா. அப்பத்தான் அனுபூதி பாடுச்சு. அனுபூதி பாடுற பொழுது நினப்பு வருது. இந்த உடம்பை போற்றப்படாதுன்னு கேட்டனே, இந்த உடம்பு கெட்டு போகப்படாதுன்னு கேட்டனே, திருச்செங்கோட்டில் கேட்டனே, எம்பெருமான் என்னை கிளியா மாற்றி அந்த உடம்புக்கு மதிப்பு இல்லாமல் ஆக்கி கிளி உடம்புல என்னை உட்கார வச்சு எனக்கு சாவு இல்லாமல் என்னை தோளில் வச்சுக்கிட்டானே,
ஆகா, திருச்செங்கோட்டில் கேட்டதை திருச்செங்கோட்டு பெருமான் நிறைவேற்றி விட்டான். நன்றி கடனாக கிளியாக வந்த பொழுது கந்தர் அனுபூதியில் திருச்செங்கோட்டை பாடுறேன். எந்த ஊரையும் பாடாதவர் திருச்செங்கோட்டை. ஏன்? அங்கதானே கேட்டாரு, நடந்துருச்சுல்ல. இப்போ கிளியா மாதிரி எங்கே இருக்காரு? முருகப்பெருமான் தோல். கிருபானந்த வாரியார் சுவாமி ஒரு விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுவார். பார்த்துருக்கீங்க? நான் ஒரு 10-15 வருஷம் சாமி கூட சுற்றி இருக்கேன், பேசியிருக்கேன். எனக்கு பாட்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்க. அந்த முருகன் விக்கிரகத்தில் முதுகில் கிளி இருக்கும். வாரியார் சாமியுடைய குருநாதர் திருப்புகழ் சாமி ஐயர் மதுரையில் வாழ்ந்தவர், அவர் ஒரு விக்கிரகம் வச்சிருக்கார். அதுலேயும் முதுகில் கிளி இருக்கும். எந்த விக்கிரகம்? முருகன் விக்கிரகம். கிளி யாரு? அருணகிரிநாதர் பெருமான். சுகம், சுகம்னா கிளி. மீனாட்சி கையில் கிளி இருக்கும். ஏன்? ஏனாலம்மா கிளி? ஏன் நாங்கள் கிளியவும் சேர்த்து கும்பிடுவோம்? ஏன் தெரியுமில்ல? ரொம்ப முக்கியம். மீனாட்சிகிட்ட போய் நான் காலில் விழுறேன், அம்மா தாயே எனக்கு படிப்பு வரணும், எனக்கு பணம் வரணும், எனக்கு புகழ் வரணும் கேட்குறமா இல்லையா? கேட்டுட்டு போயிடுவோம். இந்த கிளி அதை கேட்டுக்குமா? எல்லாரும் போனதுக்கப்புறம் இவங்க சொன்னதை மீனாட்சிகிட்ட திருப்பி சொல்லுமா? பரவாயில்லையே, நம்ம ஆளு கிளி. புரியுதா? கிளியை பெட்ரூம்களை ஒட்டி வைக்கக்கூடாது, மற்ற எல்லா இடத்துலையும் வைக்கலாம். சொன்னதை சொல்லணும். கோயிலில் வச்சா நம்ம கஷ்டத்தை கூட அம்பாள்கிட்ட சொல்லுமா? சுகபிரம்ம ரிஷி வியாச பகவான் எனக்கு ஞானமயமான புள்ள வேணும்னு கேட்டாராம். பிரம்மா சொன்னாராம், புள்ள வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கோ. மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்காம எப்படிடா புள்ள? முடியாது, எனக்கு ஞான புள்ள வேணும். ஒன்று செய், ஆசைப்படு. ஆசைப்பட்டா புள்ள பிறக்கும். நம்ம ஆசைப்படாமல புள்ள பிறக்கும். ஆசைப்படு. எதை பார்த்து ஆசைப்படுறது? வியாச பகவான். பாகவதம் நைமிசாரண்யத்தில் நடந்தது. லக்னோவிலிருந்து 70 கிலோமீட்டர் நைமிசாரண்யம். 3 தடவை போய் கும்பிட்டுருக்கேன். வியாசருடைய கோயில் இருக்கு. வியாச பகவான் வெளியில வந்தாராம், காற்றடிச்சுதான். ஆகா, இந்த காற்றினுடைய பலம். சூரியனை பார்த்தார், இந்த சூரியனுடைய பிரகாசம். தண்ணீரை பார்த்தார், தண்ணீரினுடைய நிர்மலம். கிளி பறந்து போனது, இந்த கிளியின் அழகு. நெருப்பை பார்த்தார், நெருப்பினுடைய ஜோதி. இதோட எனக்கு ஒரு புள்ள வேணும் ஆசைப்பட்டார். பளிச்சுன்னு ஒரு புள்ள கிளித்தலையோட வந்து உட்காந்து. சுகம் பிரம்ம ரிஷின்னு பேர். சுகம்னா கிளி வந்து உட்கார்ந்துதான். வியாசருக்கு கிடைக்காத ஞானம் சுகபிரம்ம ரிஷிக்கு கிடைச்சுதான். சுகபிரம்ம ரிஷி நைமிசாரண்யத்திலே இருந்து பாகவதத்தை பூரா சொன்ன பெருமை சுகருக்கு உண்டு. கிளி என்பது ஞானத்துக்கு அடையாளம். எம்பெருமானுடைய தோளிலே கிளியாக அருணகிரிநாதர் அமர்ந்து நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் முருகனுக்கு சொல்லி சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகவி சிவஞானம் முக்தி பரகதியும் கிடைக்க வேண்டும் என்று நமக்காக பிரார்த்தனை செய்கிறார். மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மெஞ்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 6000 கண் படைத்திறனே அந்த நான்முகனே. இந்த அம்மா கூடவே பாடுறாங்க. பார்த்தீங்களா? அருமையான பாட்டு தாயி. எனக்கு 4000 கண்ணு படைக்கலையே இந்த பிரம்மா. ரொம்ப கஞ்சன். உலகத்தில் கஞ்சன் யாரு? பிரம்மா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தமிழாசிரிய பெருமக்களுக்கு தெரியும். கஞ்சம்னா தாமரைப்பூ. கஞ்சன்னா தாமரைப்பூவில் இருக்கவன் ஒரு அர்த்தம். பிரம்மா தாமரைப்பூவில் இருக்க கஞ்சன் இன்னொரு அர்த்தம். முருகனை பார்க்கறதுக்கு எனக்கு 4000 கண்ணு கொடுக்காம 2 கண்ணோட விட்டுட்டானே கஞ்ச பையன். அப்படி ஒரு கஞ்சன் பிரம்மா. எனக்கு படைக்கலையே. அவனை போய் பார்க்க 4000 கால் வேணும். அவனை பேச 4000 வாய் வேணும். அவனை காண 4000 கண்ணு வேணும். இந்த பிரம்மா கெடுத்து விட்டான். என்ன பாட்டு! திருச்செங்கோடு. நம்ம திருச்செந்தூர் போய் திருச்செங்கோடு கும்பிட்டு திரும்பி வந்து விட்டோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன தெரியுமா? நல்ல கூட்டம், நல்ல சபை. எனக்கு கூட சந்தேகமாக இருக்குது, ஒருவேளை தனிப்பேச்சா போயிடுவோம். சில ஊர்களுக்கு போவோம், ஐயா தனிப்பேச்சுன்னு போடுவேன். நாங்களாம் பேசிட்டு உட்காந்துருக்கோம்.
டிவியை நினைச்சிட்டு. இங்கே நல்ல கூட்டம், அதுலேயும் தாய்மார்கள் அதிகம். ஒரு ஆண் கற்றால் அவன் மட்டும் படிக்கிறான், ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பம் முழுக்க படிக்கிறது. அதனாலே நல்ல சபை, நல்ல வளர்ச்சி. திருப்புகள் படிங்க, குடும்பம் பூரா நல்லா இருக்கும். போது இன்னும் நிறைய கதை இருக்குது. திருப்புகள் படித்து யார் யார் முன்னுக்கு வந்தாங்கன்னு ஒரு பட்டியலே இருக்குது. நடந்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. கல்யாணம் ஆகணுமா, அதுக்கு திருப்புகள் இருக்குது. குழந்தை பிறக்கணுமா, அதுக்கு திருப்புகள் இருக்குது. பைசா வேணுமா, அதுக்கு திருப்புகள் இருக்குது. வியாதி போகணுமா, அதுக்கு திருப்புகள் இருக்குது. முருகன் எதிர்த்தாப்பில் வரணுமா, அதுக்கு திருப்புகள் இருக்குது. அவ்வளவு திருப்புகள் சொன்னால் அடுத்த வருஷம் வந்துடும். நன்றி. இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த ஆலயத்து பெருமக்கள், மந்திரத்து பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைமூப்பி தெண்டரிட்டு அனைவரையும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி.